ஸோ அப்போ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அதுதான் ஒரு சுப்ரீம் லா மேக்கிங் பாடியாக வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக பார்லிமெண்ட்டில் எதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட், அதுக்கு அடுத்தது பார்லிமெண்ட் ரெண்டா பிரியுது. ஓகே, அது வந்து லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ன்றாங்க, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களவையில் இருக்கிறாங்க. ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்கள்ல இருந்து போகக்கூடிய எம்எல்ஏ தான் அங்க வந்து எம்பியா இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது அதுதான், அதாவது ஒரு பில்லுனா மசோதா, ஒரு மசோதா வந்து சட்டமாக மாறணும் அப்படின்னா பார்லிமெண்டினுடைய ரெண்டு அவையிலும் பாஸ் ஆகணும். ரைட்டா, மக்களவையிலையும் அது வந்து நிறைவேற்றப்படணும், அடுத்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படணும். அதுக்கடுத்து யார் ஒப்புதல் கொடுக்கணும்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும். ஒண்ணு மட்டும் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு இன்னொன்று ஏதோ ஒரு காரணத்தால அது இருக்கு, கீழே வந்து அது டெட்லாக்னு சொல்லுவாங்க, நான் கொடுத்துருக்கிறேன், அதை பார்ப்போம். அதுக்கடுத்து நம்மளோட இந்திய பாராளுமன்ற அந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதை டிசைன் பண்ணது வந்து யார் அப்படின்னா ஆங்கிலேய ஒரு ஆர்கிடெக்ட். யார் அப்படின்னா ஒரு பேர் வந்து எட்வின் லுட்டியன்ஸும் ஹெர்பர்ட் பேக்கரும் 1912-1913 இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ நம்மளுக்கு நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிரசிடென்ட் இருக்கிறாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களவை இருக்கிறாங்க, அதுக்கடுத்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மக்களவை இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாநிலங்களவை இருக்குல்ல, மாநிலங்களவைக்கு என்ன பேரு? அப்பர் ஹவுஸ். இதுவே லோக்சபாவுக்கு லோயர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ். ராஜ்யசபா ராஜா அப்பா அப்பு, ஓகே, அப்பர் ஹவுஸ். இது லோயர் ஹவுஸ். லோக்சபா எல் லோயர் ஹவுஸ். அடுத்து இந்த ராஜ்யசபா எப்படி சொல்றாங்க? சிஓஎஸ் அந்த இருக்குல்ல, இதுதான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதுவே லோக்சபாவை ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அதே ராஜ்யசபாவை இன்னொரு பேர் வச்சு சொல்றாங்க, என்னது? ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்றாங்க. அங்க ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ். எல்டர்னா என்னது? வயசானவங்க. ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் வந்து வயசானவங்க அங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா எம்எல்ஏவா இருந்து எம்பியா போறவங்க அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது ஸோ அதே நேரத்தில் வந்து இங்க பாருங்க, பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்களவையின் உறுப்பினராகவும் இருக்க மாட்டாங்க, மாநிலங்களவையின் உறுப்பினராகவும் இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நாடாளுமன்றம்னா யாரையும் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா பிரசிடென்ட்டையும் சொல்றோம். ஆனா பிரசிடென்ட் உறுப்பினர் கிடையாது, ஆனால் நாடாளுமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருப்பவர் தான் வந்து என்னன்னா அது பிரசிடென்ட். அதாவது இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இட், மெம்பர் கிடையாது, பட் ஆனால் அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறார். அதான் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கக்கூடியவர் தான் குடியரசுத் தலைவர். சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அங்க யார் மெயின் ஆளு? வைஸ் பிரசிடென்ட், அதாவது சேர்மன். ராஜ்யசபாவோட சேர்மன் சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அபிஷியோ அப்படின்னா என்னன்னா அதற்கான மீன், எக்ஸ் அபிஷியோன்றது ஆங்கில வார்த்தை கிடையாது, அது ஒரு வேற மொழியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எக்ஸ் அபிஷியோனா என்ன அர்த்தம்னு வேலை போட்டுருக்கு? வித்தவுட் சேயிங், அதாவது சொல்லவே தேவையில்லை. யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் தேர்வாகிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரு? ராஜ்யசபாவுடைய தலைவர் தான். ஓகே, ஸோ ராஜ்யசபாவுக்கு யாரை சொல்லணும்? சேர்மன். சேர்மனுக்கு அடுத்து யார் இருக்கா? அந்த சைட் லாஸ்ட். ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரு? சேர்மன். சேர்மனுக்கு அடுத்த நிலையில டெப்யூட்டி சேர்மன். இதுவே லோக்சபானா ஸ்பீக்கர், ஸ்பீக்கருக்கு அடுத்து டெப்யூட்டி ஸ்பீக்கர். அடுத்து ஸோ நம்மளுக்கு மாநிலங்களவையில வந்து டோட்டலா இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 245 பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த 245 எப்படி பிரிக்கலாம்னா 233 + 12 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். இதுல என்ன ஒண்ணுன்னா அந்த 233 பேர் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அங்க எம்பியா போவாங்க. ஆனா 12 பேரு நியமனம் பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஓகே, நாமினேட் பண்ணுவாங்க. அது என்ன ஃபீல்ட் அப்படின்னா லாஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. லாஸ்னா எல்னா லிட்ரேச்சர், இலக்கியம். ஏன்னா ஆர்ட்ஸ் கலை, எஸ்னா சயின்ஸ், இல்ல எஸ்னா ஸ்போர்ட்ஸ், இன்னொரு எஸ்னா சோசியல் சர்வீஸ். ஓகே, இந்த இலக்கியத்துல இருந்து வரவங்க, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் நிறைய பரதநாட்டிய கலைஞர், அதுக்கப்புறம் இளையராஜா இவங்கெல்லாம் வந்து போறாங்க. அதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ், சமூகத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா சேவை செய்யறவங்க. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ், சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம், பிடி உஷா இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ 233 பேரை எலெக்ட் பண்றாங்க மாநிலங்கள்ல இருந்தும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 5 சீட்டு, ஏன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் இந்திய அரசியலமைப்புல ராஜ்யசபால எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 250. ஆனா 5 சீட்டை வேக்கண்டா வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு ஏதாவது யூஸ் ஆகும். இப்போ இன்கேஸ் இப்போ தமிழ்நாட்டை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, மதுரைக்கு மேல வந்து ஒரு தனி ஒரு மாநிலம், மதுரை கீழே ஒரு தனி மாநிலம் பிரிக்கிறாங்க, அப்ப அந்த டைம் நம்மளுக்கு ஒரு சீட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபியூச்சர் யூஸுக்காக அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகே, சரி, இது கிடையாது, 250 போனது கிடையாது. ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்திய அரசியலமைப்புல எவ்வளவு கொடுத்துருக்கு?
250. அதை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? 238 பிளஸ் 12. 238 தேர்வாகிறது மூலியமாக 12 நாமினேஷன். இப்ப எவ்வளவு இருக்கு? 245. அதை எப்படி பிரிச்சிருக்காங்க? 233 12. அந்த 12ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரு என்ன பண்றாங்க? நாமினேட் பண்றாங்க, நியமனம் பண்றாங்க. பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனால் இப்ப சச்சின் டெண்டுல்கரை வந்து நீங்க எம்பி ஆக்குங்க, இந்த நாமினேட் பண்ணி எம்பி ஆக்குங்க. எம்பி ஆக்கக்கூடியது யாருன்னா பிரசிடென்ட். ஆனா சச்சின் டெண்டுல்கரை நீங்க எம்பி ஆக்குங்கன்னு பிரசிடென்ட் கிட்ட சொல்றது யார் அப்படின்னா சேம் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். நான் பிரசிடென்ட் கிட்டே பிரசிடென்ட் டாபிக்ல பார்த்தோம். பிரசிடென்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே 99% எந்த ஒரு விஷயத்தையுமே சுயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. யாருடைய அட்வைஸும் ஹெல்ப்பும் வேணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதான் இந்த 245 சீட்டு இருக்குது. 245 233 பிளஸ் 12 பிரிச்சிருக்கீங்களா? இந்த 233 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 225 பிளஸ் 8. ஏன்னா 225 என்னது மாநிலங்களுக்கு, மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்காங்க சட்டசபையில் அவங்க. இந்த 8 யூனியன் பிரதேசங்கள். அதாவது 245 233 பிளஸ் 12 சட்டமன்றம் இருக்கக்கூடியதுல இருந்து 225 பேரும். சோ யூனியன் பிரதேசங்கள்ல 8 பேரும். யூனியன் பிரதேசங்கள்ல 8 தான். ஆமா, அது நம்ம ஆர்டிகல்ல வருது. அதுக்கு அடுத்து சோ 12 பேரை வந்து யார் நாமினேட் பண்றாங்க? பிரசிடென்ட். லாஸ் ஏஎஸ் லேஎஸ் ஏஎஸ் எல்எஸ். ஏனா ஆர்ட்ஸ், எஸ்னா ஸ்போர்ட்ஸ், எல்னா லிட்டரேச்சர், எஸ்னா சோஷியல் சர்வீஸ். ஓகே. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட் ஆகுறவங்களுக்கும் நாமினேட் ஆகுறவங்களுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கும் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த திமுக கூட்டணி கூட சேர்ந்து அவங்க வந்து போனாங்கல்ல, தேமுதிக போனாங்கல்ல, இவங்க 2 பேருக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ரெண்டு பேருக்குமே பவர்ஸ் என்ன பவர்ஸ், என்ன சேலரி, என்ன பிரிவிலேஜ் எல்லாமே சேம் தான். அவரும் ராஜ்யசபா எம்பி, சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா எம்பி தான். வேற எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. எப்ப டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா எலெக்ட் ஆனவங்க தான் வந்து அதை ஓட்டு போட முடியும். இந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கர் அதுல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. ஓகே. அடுத்தது ஸோ ஆஃபீஸ் டேர்ம் வருது. இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 குழப்பக்கூடிய ஒரு டாபிக். ராஜ்யசபா, இப்ப நீங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினர், உங்களுக்கு பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 6 வருஷம். நல்லா தெரிஞ்சுக்கணும், 6 வருஷம். ஓகே. மக்களவை கலைக்கப்படும், மாநிலங்களவை கலைக்கப்படாது. அப்படின்னா மாநிலங்களவை வந்து நிரந்தர வீடு, கலைக்கவே படாது. அது எப்படின்னா சோ ஆபீஸ் டைம் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறாருன்னா அவருக்கு பதவி காலம் எவ்வளவு? 6 வருஷம். இப்ப ராஜ்யசபால வந்து ஒரு நம்ம 300 பேர் இருக்கணும்ன்ற மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 300 பேர். இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் போறாங்க, முதல்ல ஒரு 100 பேர் போறாங்க. அந்த 100 பேர் வந்து திருப்பி 100 பேர் போறாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு 100 பேர் போறாங்க. திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு 100 பேர் போறாங்க. அப்ப இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 100 பேர் போறாங்க, அடுத்த வருஷம் 100 பேர், அடுத்த வருஷம் 300 பேர், 300 பேர் இருக்கிறாங்க. ரைட்டா? இப்ப திருப்பி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகுது? இன்னொரு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 100 பேர் போறாங்க, அடுத்த வருஷம் ஒரு 100 பேர், அதுக்கு அடுத்த வருஷம் 100 பேர் போயிட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுது? 3 வருஷம். ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 100 பேர், செகண்ட் இயர் ஒரு 100 பேர் போறாங்க, தேர்ட் இயர் ஒரு 100 பேர் போறாங்க. இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சா? திருப்பி அதுக்கு அடுத்து இன்னொரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 6 வருஷம். இப்ப இந்த 6 வருஷத்துல யாருக்கு பதவி காலம் முடிஞ்சிருக்கும்? முதல்ல 100 பேர் போயிருப்பாங்க, அவங்களுக்கு பதவி காலம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்து அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. திருப்பி அதுக்கு அடுத்து 2வது வருஷம். ஸோ அப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல 3ல் 1 பங்கு என்ன ஆயிடுவாங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிறப்ப திருப்பி புதுசா ஒருத்தவங்க, ஸோ அடுத்து திருப்பி 2 வருஷம் கழிச்சு இன்னொரு அந்த மாதிரி. ஸோ அப்படி ரிட்டையர் ஆகிட்டார். அப்ப ராஜ்யசபா உறுப்பினருக்கு 6 வருஷம். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் 1 பங்கு ரிட்டையர் ஆவாங்க. ரைட்டா? இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ராஜ்யசபா வந்து என்ன ஆகாதுன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ராஜ்யசபா கலைக்காது. ஸோ பெர்மனன்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிசால்வ் ஆகாது. ஏன் டிசால்வ் ஆகாதுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3ல் 1 பங்கு என்ன ஆயிடுவாங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஓகே.
அடுத்தது சோ ராஜ்யசபா உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வச்சு தான் தேர்வு செய்வோம். பட் ஆனா அது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. டைரக்ட் எலெக்ஷன் சிம்பிளா இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறோம். ஆனா நம்ம எம்எல்ஏவை தான் தேர்வு செய்யறோம், ராஜ்யசபா எம்பி கிடையாது. எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ராஜ்யசபா எம்பியை தேர்வு செய்வாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்டைரக்ட் எலெக்ஷன் கீழே தான் வருது. அதே மாதிரி சேம் அந்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம்ல, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ட்டு. இப்ப குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டப்போ வந்து இப்போ டிஎம்கே இருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க, நாமக்கல் இருப்பாங்க, டிவிகே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்குதோ இல்ல எந்த கட்சி நல்லது பண்ணுவாங்க, அடுத்த ஃபியூச்சருக்கு யார் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த கட்சி, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் இந்த கட்சி அப்படிலாம் போட மாட்டாங்க. ஒண்ணுதான், ஏதோ ஒண்ணு. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. ஸோ நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் வச்சு போடுறது, எனக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட், அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ரெப்ரசென்ட் பண்ற ப்ரொபோர்ஷனா எனக்கு இவர் பிடிக்கும் ரெப்ரசென்ட் பண்ற சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொடுத்து வச்சிருப்பேன், ஆனா இன்னொருத்தர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது அவர் மூணாவதா கொடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அது எல்லாம் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது டிஆர்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஏன் இதை ஷார்ட்கட்டா எழுதியிருக்கேன்னா ஆல்ரெடி பிரசிடென்ட் டாபிக்ல இதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால அதை ஷார்ட்கட்டா எழுதியிருக்கேன். அடுத்தது ஸோ யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து ஒரு 4 உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து எலெக்ட் ஆகிறாங்க, அதாவது எலெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதுல வந்து 3 பேர் டெல்லியில இருந்தும் ஒருத்தவங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்தும். அதுக்கு அடுத்தது இங்க வந்து ஸ்கெடியூல்டு காஸ்டுக்கும் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸுக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா மக்களவையில ரிசர்வேஷன் இருக்கு, மாநிலங்களவையில ரிசர்வேஷன் கிடையாது. அதுக்கடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் ஸோ நம்ம வந்து யாரை தேர்வு செய்யறோம், எம்எல்ஏவை தேர்வு செய்யறோம், இன்னொன்னு லோக்சபாவுடைய எம்பியை தேர்வு செய்யறோம். ஸோ இந்த எம்எல்ஏல இருந்துதான் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியா வந்து வராங்க. ஓகே, ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும், அதாவது மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அதிகமான சீட்டு எந்த மாநிலத்துக்கு இருக்குன்னா உத்தரப்பிரதேசம், கம்மியா இருக்குதுன்னா சிக்கிம். அது போக நிறைய இருக்கு, நான் அது பார்ப்போம் கடைசியா ராஜ்யசபா சீட்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து நல்லது, இப்ப 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருடத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆகிறாங்க சொல்றாங்க. அப்ப ரிட்டையர் ஆகிறவங்க திருப்பி உறுப்பினர் ஆகிறதுக்கு அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து திரும்பி எலெக்ஷனுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், திருப்பி நாமினேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் ஆக்சுவலா வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, வேண்டாம் அப்படின்ட்டு ரிசைனே பண்ணிட்டாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இளையராஜா இருக்கிறார் அப்படின்னா இளையராஜா நாமினேட் ஆனவர், அவர் வந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி போவாங்க, அவர் நாமினேட் பண்ணாங்க. இப்போ ஒரு 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவரை நாமினேட் பண்ணலாம்னு கேட்டா பண்ணலாம். இப்ப தேமுதிக ஒருத்தர் போனாரு, திருப்பி அவருடைய பதவிகளை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவரே நாமினேட் பண்ணலாம்னு கேட்டா அதேதான் எலெக்ஷன் வச்சு நீங்க திருப்பி வந்து தேர்வாகிட்டே இருக்கலாம். ஓகே, ரீஎலெக்ஷனுக்கும் ரீநாமினேஷனுக்கும் எலிஜிபிள் தான். அதுக்கு அடுத்தது ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் செஷன், அதாவது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அது கலைக்கப்படாது. அதுதான். அதுக்கு அடுத்தது சேம் லோக்சபா எம்பிக்கு சரி ராஜ்யசபா எம்பிக்கு சேம் சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேம், 2 பேரும் எம்பி தான். ஓகே, அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து மாநிலங்களவையின் உறுப்பினராகவே வேண்டும் என்றால் அவர் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வயசு 30. ஆனா ஏன் நம்ம பார்த்தோம்ல ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், மூத்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து இங்க 30 வயசு, லோக்சபாவுக்கு வந்து 25 வயசு தான். இங்க வந்து அதிகம் 30 வயசு. அதுக்கு அடுத்து மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் ஓட்டர் இன் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி இன் எனி ஆஃப் தி ஸ்டேட். அப்படின்னா என்னன்னா சிம்பிள். இப்போ வந்து இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்றாங்க, ரெஜிஸ்டர்ட் ஓட்டரா வந்து இருக்கணும். பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்ட்னா நாடாளுமன்றத்தினுடைய அந்த தொகுதியில ஒரு ஓட்டர் ஐடி வந்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் பிஃபோர் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஓத். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் இப்போ முக ஸ்டாலின் அவர்களும் சரி, அவங்க விஜய் அவர்களும் சரி, அவங்க வந்து அதுல அந்த தொகுதியில போட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த தொகுதியில போயிட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. தாக்கல் செய்யறப்ப வந்து அந்த பூத், அந்த தொகுதியினுடைய அந்த எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட வந்து நம்ம இதை வந்து ரீட் பண்ணாங்கல்ல, ஒரு பதவி பிரமாணம் மாதிரி, பதவி பிரமாணம்னு சொல்ல முடியாது, ஒரு முன்மொழிவு மாதிரி வந்து எடுத்தாங்க. அதை வந்து இதை சொல்றாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வந்து ஒரு ஓத்து, ஒரு தீர்மானம் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா 3வது அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம அது பார்த்தோம். அதாவது டிஇஏ, அதாவது ஒரு அட்டவணை வந்து ஒரு ஷார்ட் கட், டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்ட்டு. நான் கடைசியா நான் சொல்றேன், ஞாபகம். அதுல வந்து டிஇஏ, ஏன்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அஃபர்மேஷன் அண்ட் ஓத் அப்படின்னு அர்த்தம். ஓத்துனா பதவி பிரமாணம்,
அஃபர்மேஷன்னா வந்து ஓகே நான் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றது. அடுத்து ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது மூணாவது அட்டவணையின்படி தேர்தல் ஆணையத்தின் முன் சந்தா செலுத்த வேண்டும்னா நீங்க தமிழ்ல நீங்க கொடுத்துருக்கு லாஸ்ட் பாயிண்ட். சந்தா செலுத்த வேண்டும்னா நம்ம வந்து பே பண்ணி அந்த இது மாதிரி நாமினேஷன் பண்ணலாம். அது ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சந்தா செலுத்த வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய டேர்ம்ஸ் கீழே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பிஃபோர் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஓத் அப்படின்னா என்னன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி போயிட்டு ஓகே எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் நம்ம தேர்வானதுக்கு அப்புறம் வரது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது பதவி ஏற்கும் போது பதவி பிரமாணம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பதவிக்கான தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பத்திரிகை ஒரு லெட்டர் பேட் மாதிரி இருக்கு, அதை சொல்லிட்டு அதில் சைன் பண்றது. ஓகே, அது சந்தா செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அதுல இருக்குது. சந்தா அதுல சப்ஸ்கிரைப்ன்றதுதான் வந்து அதுல சந்தா அப்படின்ற மாதிரி அது டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. சரி, இப்ப மக்களவை பெருசா, ஐ மீன் மக்களவையினுடைய பவர் பெருசா, மாநிலங்களவையினுடைய பவர் பெருசான்னு கேட்டா யோசிக்காம மக்களவையினுடைய பவர் தான் பெருசு. லோக்சபா ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் முக்கியம், அவங்களுக்கு தான் பவர் அதிகமா கொடுக்கணும். ஆனா மாநிலங்களவை பண்ற ஒரு சில விஷயத்தை மக்களவை பண்ண முடியாது. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவரை பதவி விலக வைக்கும் தீர்மானம் எங்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா ராஜ்யசபா மட்டும்தான். அதாவது குடியரசுத் தலைவர்களுடைய பதவி விலக வைக்கிறதுக்கான தீர்மானம் இருக்குல்ல, மக்களவையிலையும் கொண்டு வரலாம், மாநிலங்களவையும் கொண்டு வரலாம். ஆனா துணை குடியரசுத் தலைவர்களுடைய பதவி விலக தீர்மானம் மாநிலங்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதை மக்களவையில திருப்பி வந்து பாஸ் பண்ணுவாங்க, ரெண்டு இதுல பாஸ் பண்ணுவாங்க. ஆனா கொண்டு வருவது மாநிலங்களவையில மட்டும்தான். ஓகே, இது ஒண்ணு, இது லோக்சபா பண்ண முடியாது. ரெண்டாவது ஆர்டிகல் 249 படி மாநிலங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை எந்த பட்டியலுக்கு மாற்ற முடியும் அப்படின்னா மத்திய பட்டியலுக்கோ அல்லது பொது பட்டியலுக்கோ மாற்ற முடியும். நம்மளுக்கு ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொது பட்டியல்ல வந்து கல்வி, அதுக்கு வந்து காடுகள், அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் தான் இருக்குது. ஆனா அதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா மாநிலங்கள் பட்டியல்ல இருந்துச்சு. சோ அப்ப மாநிலங்கள் பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மத்திய அரசு பட்டியலுக்கோ இல்ல பொது பட்டியலுக்கோ மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மாநிலங்களவைக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஸ்டேட் ஆகும்போது வந்துட்டு சென்ட்ரல் தான் அப்படின்னும் போது வந்துட்டு மக்களவைன்றது சென்ட்ரல் மாதிரி ஆயிடுது. அதுதான். சோ அதுக்கு அடுத்தது ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். லோக்சபாவுக்கு ராஜ்யசபா என்ன பண்ணலாம், மணிப்பூர்ல பத்தி ஒரு ரெக்கமெண்டேஷன், ஓகே இந்த பாயிண்ட் நீ மாத்து அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறது யாரும் செய்ய வசதி அப்படின்னா லோக்சபாவுக்கு தான். அதுக்கு அடுத்தது ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பாக்கெட் வீட்டோ கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, உங்களுக்கு வீட்டோ பவர்னு ஒண்ணு இருக்குது. அதாவது ஒரு மசோதா சட்டமாக மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஆளுநர். சோ ஒரு மசோதா சட்டமாக மாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர்கிட்டயோ இல்ல ஆளுநர்கிட்டயோ போகிறப்ப வீட்டோ பவரை பயன்படுத்த முடியும். நிறைய வீட்டோ பவர் இருக்கு, அதையும் நான் லாஸ்டா சொல்றேன். அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக். அதுல வந்து பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிற ஒன்று இருக்கு. பாக்கெட் வீட்டோ என்ன, சிம்பிளா பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறது. மசோதா வருது, பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டா என்ன ஆகும், அவ்வளவுதான், புடிச்சு போச்சு. பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவு மசோதா வந்தது அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கு, சட்டமா மாறவே மாறாது. அதுதான் இங்க சொல்றாங்க, ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாக்கெட் வீட்டோ கிடையாது மணிகளுக்கு. அப்படின்னா அதை பாக்கெட்ல போட்டு வச்சுக்க முடியாது. ஒண்ணு உனக்கு பிடிக்கலன்னு நீ அனுப்பு, இல்ல உனக்கு பிடிக்கல நான் பிடிக்கும்னு அனுப்பு, ஆனா நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 14 நாளுக்குள்ள நீ அனுப்பணும். இப்போ நான் மக்கள் உங்ககிட்ட நான் மணிகளை கொடுக்குறேன், நீங்க என்ன பண்றீங்க, பிடிக்கல அப்படின்னு எனக்கு அனுப்புறீங்க. நீங்க பிடிக்கலன்னு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஓகே பிடிச்சிருக்கு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது நீங்க வந்து அதை பிடிக்கலன்னு பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க மணிக்குள்ள 14 நாளுக்குள்ள எனக்கு அனுப்பணும். 14 நாளுக்குள்ள நீங்க எனக்கு அனுப்பல அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்ட்டு நானே நினைச்சு அதை பாஸ் ஆகும். அவ்வளவுதான். அததான் சொல்றாங்க, 14 நாளுக்குள்ள அனுப்பல அப்படின்னா
அது ராஜ்யசபா ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் சட்டமா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பில்ல பெண்டிங் பண்ண வைக்க கூடாது, பெண்டிங் வைக்க கூடாது. ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்ல பிடிக்கலன்னு சொல்லணும். இந்த ரெண்டுமே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா லோக்சபா யாருமே குடியரசுத் தலைவர் பிடிக்கல நினைச்சா வேற திருத்தம் பண்ண போறாங்க. இது ஓகே, அதெல்லாம் சொல்லிக்க பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ அதெல்லாம் லோக்சபாவோட இஷ்டம் தான். பண்ணணும்னா பண்ணலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. எதுவுமே இது இல்லை. ஸோ அதனாலதான் சொல்றேன், மணிபில்லை பொறுத்த வரைக்கும் யார் அல்டிமேட் பவர் அப்படின்னா அது மக்களவை தான். அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம்னா என்னது, எனக்கு இந்த அரசு பிடிக்கல அப்படின்ட்டு கொண்டு வருது. ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது. எங்க கொண்டு வர முடியும் அப்படின்னா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ இப்ப ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம்ல, அதாவது நம்ம பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துருச்சு பாத்தீங்களா, அது ரிலேட்டடா இந்தியாவுல முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி போயிருக்காரு. ராகுல் சர்தா அது கூடயே சேர்ந்து ஹர்பஜன் இருந்து. ஸோ அப்ப அது கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வருமான்னு கேட்டா வராது. அவங்க ஆம் ஆத்மியில இருந்துதான் எம்பி ஆனாங்க. ஆனா இப்ப வந்து டேரக்டா 7 பேருமே பிஜேபிக்கு போனாங்க. ஆனா இது கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், குறிப்பிட்ட எம்பி அவர் சேர்த்துட்டு தான் வந்து பிஜேபிக்கு போனாங்க. ஸோ அப்ப அது கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்துக்கு 7 பேருங்கிறது ஹியூஜ் நம்பர். ஒருத்தரோ 2 பேரோ மாறக்கூடாது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. அந்த மக்களவையில் இருக்கிறாங்க அப்படின்னா, மாநிலங்களவையில் இருக்கிறாங்கன்னா அந்த மாநிலங்களவையில ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் அவங்களுக்கு, அதாவது 1/3 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து அவங்க போறாங்கன்னா அது கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வரவே வராது அப்படின்ற மாதிரி. அடுத்து சேர்மன், டெபுட்டி சேர்மன். சேர்மனுக்கு அடுத்து யாரு? டெபுட்டி சேர்மன். யார் எங்க போனா எனக்கு நம்ம பாக்குறது எல்லாமே ராஜ்யசபாவை பத்தி தான். சரி, இப்ப எப்பொழுதுமே யாரு சேர்மன் இருப்பா ராஜ்யசபாவுக்கு? துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகே, சோ அவங்கதான் வந்து பாத்துட்டீங்க பிரிசைட்னா தலைமை தாங்கணும். ராஜ்யசபாவோட மீட்டிங் எல்லாம் தலைமை தாங்குறவங்க யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். சோ அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இன்கேஸ் குடியரசுத் தலைவர் இல்லாத, குடியரசுத் தலைவர் வந்து பாத்துட்டீங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு போனாலோ, இல்ல குடியரசுத் தலைவர் இறந்து போனாலோ, இல்ல குடியரசுத் தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ, அப்ப யார் குடியரசுத் தலைவருக்கு பதிலாக யார் இருப்பா? துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரா மாறிடுவாங்க. அந்த டைம் ராஜ்யசபா தலைவரா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிரசிடென்ட். அந்த மாதிரி வரும், ரைட்டா? சோ அப்ப ராஜ்யசபாவுடைய தலைவரா யார் இருப்பாங்கன்னா டெபுட்டி சேர்மன் ஆட்டோமேட்டிக்கா சேர்மன் மாறுவாங்க. சோ அந்த இதுதான் அடுத்தது. சோ இப்ப இன்கேஸ் வந்து சேர்மன் இல்ல அப்படின்னா யார் வந்து அதை தலைமை தாங்குவாங்கன்னா டெபுட்டி சேர்மன் தான். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. அடுத்தது சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜ்யசபாவுடைய தலைவர் யாரு? அதுக்கு எலெக்ஷன்லாம் கிடையாது. அதுக்கு எலெக்ஷன் கிடையாது. ராஜ்யசபா தலைவர் யாரு? ஸ்பீக்கர். ராஜ்யசபா மாநிலங்களவை யார் சேர்மன்? யாரு? துணை குடியரசுத் தலைவர். எலெக்ஷன் கிடையாது டைரக்டா. அதாவது ராஜ்யசபா தலைவருக்கு எலெக்ஷன் கிடையாது. துணை குடியரசுத் தலைவர் யாரும் துணை குடியரசுத் தலைவர். ஆனா ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் டெபுட்டி சேர்மனுக்கு எலெக்ஷன் இருக்கான்னு கேட்டா எலெக்ஷன் இருக்குது. அதை வந்து யார் தேர்வு செய்வாங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களே அவங்களுக்குள்ள எலெக்ஷன் தேர்வு செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்கேஸ் வந்து அதாவது சேர்மனும் சரி, அதாவது தலைவரும் சரி, துணைத் தலைவரும் சரி தலைமை தாங்க முடியாது. எப்பொழுது தலைமை தாங்க முடியாதுன்னா அவங்களுடைய அந்த பதவி, அவங்களை பதவி விலக வைக்கக்கூடிய தீர்மானம் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது அவங்க தலைமை தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப இன்கேஸ் அவங்கள பதவி விலக வைக்கிறதுக்கான தீர்மானம் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த ராஜ்யசபா மீட்டிங் அப்ப வந்து பிரசன்ட் அங்க வந்து இருக்கலாம். பிளஸ் அதே நேரத்துல அவங்க சார்பா அவங்க பேச முடியும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா ஓட்டு போட முடியாது. அவங்க பதவி விலக வைக்கிறதுக்கான தீர்மானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது. சோ இதுதான் வந்து ராஜ்யசபா. ராஜ்யசபா புரிஞ்சிருச்சா? யாரெல்லாம் இருக்காங்க, டெபுட்டி சேர்மன் யாரு, டெபுட்டி சேர்மன் யாரு, எல்லாம் தெளிவா இருக்குதா? ஏன்னா இதுக்கு அடுத்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் அடுத்து. ஓகே, அடுத்தது லோக்சபா மக்களவை. சோ மக்களவையை பொறுத்த வரைக்கும் இந்த லோயர் ஹவுஸ் சொல்றாங்க. எல் லோயர் ஹவுஸ் அல்லனா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், மக்களின் வீடு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி தேர்வாக? டைரக்ட்லி எலெக்டட். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அதுக்கடுத்து லோக்சபா கேன் பி டிசால்வ்ட் அப்படின்னா மக்களவை வந்து கலைக்கப்படும். யாரால் கலைக்கப்படும்? குடியரசுத் தலைவரால் கலைக்கப்படும். ஓகே,
சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கலைக்கப்படுதல் அப்படின்றது டெம்பரரி தான். இப்போ மக்களவை எப்பொழுதெல்லாம் கலைக்கப்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்து வந்து எலெக்ஷன் எப்போ வரும்னா மக்களவைக்கு 2029 வரும். இப்போ 2029 எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைச்சிருவாங்க. சோ அப்ப கலைக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். சார் இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமா கலைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், நம்மளே வந்துட்டு அது யாரும் எதிர்கட்சி கொண்டு வருவாங்க, எதிர்கட்சினா கொண்டு வர முடியும். நான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அப்போ கலைஞ்சிருச்சுன்னா அப்போ வந்துட்டு குடியரசுத் தலைவர் கலைப்பாங்க. அப்ப வந்து சரியான பதில் அளவுக்கு ஓட்டு இல்ல. இப்ப நான் சொன்ன தெரியுமா, ஆம் ஆத்மி கட்சியில இருந்து பிஜேபிக்கு வந்தாங்க. இப்ப வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அங்க போயிட்டாங்கன்னா நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து கவர்மெண்ட் கலைஞ்சிடும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் அங்க மெஜாரிட்டி அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம். சோ அப்போ என்னன்னா இவங்க அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, அங்க வந்து ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டது செய்தியில எல்லாமே வந்துட்டு இத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு தெரியறது வந்து சபாநாயகருக்கு தெரியும் சார், இவருக்கு தெரிய வரும். யாரு அங்க ஸ்பீக்கரா உட்கார்ந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்து அவருக்கு தெரியும். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற மோடி அரசு வந்துட்டு குறைவான ஓட்டு வாங்கி இருக்கு, அப்ப எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த அரசு கலைக்கப்படுகிறது ஸ்பீக்கர் சொல்லுவாரா குடியரசுத் தலைவர் சொல்லுவாரா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கொண்டு வந்துருவாங்க. ராஜ்யசபா மக்களவையில வந்து பாத்துட்டீங்கன்னா எதிர்கட்சியோ யார் வேணாலும் கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அது ஈஸியா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து மக்களவையினுடைய சபாநாயகர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனா அதை கலைக்கும், ஓகே இது கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். ஓகே, அடுத்தது ஆனா சபாநாயகர் வந்து பதவியில இருப்பார், ஏன்னா அடுத்த சபாநாயகர் வர வரைக்கும். அடுத்தது இங்க சோ நம்ம இந்திய அரசியல் அமைப்புல வந்து பாத்துட்டீங்கன்னா எத்தனை சீட்டு மக்களவை கொடுத்துருக்காங்கன்னா 550. ஆனா இப்ப எவ்வளவு இருக்குதுன்னா 543 இருக்குது. ஓகே, இந்த 550ல 530 வந்து மாநிலங்களுக்கும் 20 வந்து பாத்துட்டீங்கன்னா யூனியன் பிரதேசங்களுக்கும் இருக்குது. சோ இதுல இப்ப மக்களவையினுடைய காலம் எவ்வளவு? 5 வருஷம். இந்த 5 வருஷத்தை நீட்டிக்க முடியுமான்னு கேட்டா நீட்டிக்க முடியும். மேக்சிமம் 1 வருஷம், ஒரு டைமுக்கு 1 வருஷம் நீட்டிக்க முடியும். அதாவது அட் அ டைம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போனா 1 வருஷத்துக்கு நீட்டிக்க முடியும். எப்பொழுது நீட்டிக்க முடியும்னா அது 352 நேஷனல் எமர்ஜென்சி டைம். அதான் போன கிளாஸ் நம்ம பார்த்தோம்ல. சோ அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன மாசம்? ஏப்ரல் மாசம், ரைட்டா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ஏப்ரல் 30ஓட இப்ப ஏப்ரல் 30ஓட நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த லோக்சபா முடிய போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப திடீர்னு நாளைக்கு வந்து என்ன பண்ணாங்க, எமர்ஜென்சி போட்டாங்க. எமர்ஜென்சி போட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்? 1 வருஷத்துக்கு நான் வந்து அந்த 5 வருஷத்தை நான் நீட்டிக்குவேன். அப்ப எனக்கு ஏப்ரல் 2027 வரைக்கும் நீட்டிக்க முடியும், கரெக்டா? ஆனா இன்கேஸ் ஏப்ரல் ஜூன் ஜூலைக்கு என்ன பண்ணியாச்சு, எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு 2 வருஷத்துக்கு 2 மாசம். அப்ப நான் என்னன்னா ஜூலைல இருந்து 6 மாசத்துக்கு உள்ளேயே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவையை வந்து கடைசி புதுசா. ஓகே, அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. ஓகே, சோ 6 மாசத்துக்கு அப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு மேல அந்த அந்த நீட்டிப்பு அப்படின்றது போகக்கூடாது அப்படின்றது. அதுதான் இதுல பாட்டுருக்கீங்க பாருங்க. இப்ப இன்கேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து போட்டிருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 1 2 3 4 5 6 ஒரு 6 மாசம். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம வந்து கலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் லோக்சபா உறுப்பினர்களுடைய குவாலிஃபிகேஷன். ராஜ்யசபாவுக்கு என்னவோ அதே தான் இங்க சேம். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா இருக்கணும், அந்த தொகுதியில வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஓட்டர் ஐடி ஒன்று வச்சிருக்கணும். ஆனா அங்க ராஜ்யசபாவுக்கு 30 வயசு, மக்களவைக்கு 25 வயசு. ஓகே, சரி. மாநிலங்களுடைய ஸ்பெஷல் பவர் பார்த்தோம்ல, ஒன்னு ஆல் இந்தியா சர்வீசஸ், இன்னொன்னு துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை வைக்கிறது, இன்னொன்னு மாநில அரசு பட்டியலில் இருக்கக்கூடியதை மத்திய அரசு பட்டியலுக்கோ இல்ல பொது பட்டியலுக்கோ மாத்துறது. இங்க மக்களவை பண்ணக்கூடிய விஷயத்த மாநிலங்களவை பண்ண முடியாதது எதெல்லாம்? அதாவது மக்களவையினுடைய ஸ்பெஷல் பவர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஆரம்பிக்கிறதும் அதை முடிவு பண்றதும் யாருன்னா மக்களவை தான். அதுக்கடுத்து மணி பில்லும் சரி, பினான்சியல் பில்லும் சரி. மணி பில்லு பினான்சியல் பில்லுக்கு என்ன வித்தியாசம்? மணி பில்லு அந்த பட்ஜெட் எல்லாமே வரும். பினான்சியல் பில்லை பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன், ஃபீஸ், ஃபைன் எல்லாமே வரும். ஓகே,
இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் போடுறோம்னா 1000 ஃபைன் சொல்றோம், அது எல்லாமே ஃபினான்ஷியல் பில் தான். மணி பில்லை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பெரிய பெரிய ஃபண்டு அதெல்லாம் வரும். ஓகே, இந்த மணி பில்லும் சரி ஃபினான்ஷியல் பில்லும் சரி ஆரம்பிக்கிறது எங்க, அது மக்களவை தான். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 352க்கு கீழே லோக்சபா ஒரு ஸ்பெஷல் செட்டிங் மூலியமாக, ஸ்பெஷல் செட்டிங்னா என்னது, அவங்க வந்து ஒரு அவை எதுவுமே வந்து நடைமுறையில் இல்லைன்னா திருப்பி எல்லாமே இதுக்காக கூடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப இன்கேஸ் வந்து இப்ப வந்து ஒரு எமர்ஜென்சி நடைமுறையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சின்னா என்னது, ஒரு அவசர நிலை வந்து இப்ப நடைமுறையில் இருக்குதுன்னா அந்த அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஸ்பெஷலா வந்து பார்த்துட்டீங்கன்னா மக்களவையில உறுப்பினர்கள் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க, அந்த நேஷனல் எமர்ஜென்சியை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அது 352 கீழே. அதுக்கு அடுத்தது ஆனா அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த தீர்மானத்தை கொண்டு வருது யாருன்னா மக்களவை. ஆனா அதை அறிவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரசிடென்ட் தான். ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்கு. அதாவது நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வருவதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்லாம் இருக்குது. அதே நேரத்தில் நேஷனல் எமர்ஜென்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிகாரமும் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை கொண்டு வாங்க, அதை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்தது ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் தலைமை தாங்கிறது சேர்மன், சேர்மனுக்கு அடுத்து டெப்யூட்டி சேர்மன். இங்க லோக்சபாவுக்கு யாருன்னா ஸ்பீக்கர், ஸ்பீக்கருக்கு அடுத்து டெப்யூட்டி ஸ்பீக்கர். அவங்க எல்லாம் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து பிரிசைடிங் ஆஃபீஸர், தலைமை தாங்கக்கூடிய அதிகாரி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்பீக்கரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எலெக்ட் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் கிடையாது. அவரை வந்து புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. இடைக்கால சபாநாயகர் அவங்க மட்டும் வச்சு எல்லாரையும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு ஸ்பீக்கர். அதுக்கடுத்து ஸோ நான் சொன்னேன்ல சபாநாயகருக்கு பதவி காலம் எவ்வளோ, சேம் அதே தான் 5 வருஷம் தான். ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா, ஸோ அதே நேரத்துல இந்த சபாநாயகரை எப்படி தேர்வு செய்வாங்கன்னா, அதாவது நடைமுறையா எப்படி தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, யார் ஆளுங்கட்சியில இருக்காங்களோ அவங்கள இருந்து ஒருத்தரை தான் வந்து சபாநாயகரை தேர்வு செய்யறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானமோ இல்ல எலெக்ஷன் வரப்போது அப்பெல்லாம் வந்து என்ன ஆயிடும்னா லோக்சபா கலைஞ்சிடும். கரெக்டா? மக்களவை கலைந்தாலும் யாருடைய பதவி அப்படியே இருக்குன்னா சபாநாயகருடைய பதவி அப்படியே இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்குன்னா அடுத்த அரசாங்கம் வந்து அவங்க ஒரு சபாநாயகரை வரைக்கும். அதுதான் 2வது பாயிண்ட் இருக்கு. அதே நேரத்துல இப்ப இன்கேஸ் வந்து இப்ப மக்களவையில வந்து ஒரு 500 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துல வந்து 300 பேர் எஸ்ன்ட்டாங்க, 200 பேர் நோட்டாங்க. அப்ப தீர்மானம் பாஸ் ஆயிடும். 300 பேர் எஸ். இப்போ வந்து 300 பேர் நோ சொல்லிட்டாங்க, 200 பேர் எஸ் சொல்லிட்டாங்க, அது தீர்மானம் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த ஒரு டைம் பீரியட்ல மக்களவையினுடைய சபாநாயகர் வந்து ஓட்டு போட முடியுமான்னு கேட்டா ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட தேவையில்லை. ஏன்னா அங்கதான் 300 பேர் எஸ் சொல்லிட்டாங்க, 300 பேர் நோ சொல்லிட்டாங்க. எப்பொழுது மக்களவையில வந்து பாத்துட்டீங்கன்னா 250 பேர் எஸ் சொல்றாங்க, 250 பேர் நோ சொல்றாங்க, ஈக்குவலா வந்து ஓட்ஸ் வரப்பதான் சபாநாயகர் வந்து ஓட்டு போட முடியும். அடுத்து மக்களவையினுடைய சபாநாயகரை எப்படி பதவி விலக வைக்க முடியும், ரிமூவல் பண்ண முடியும் அப்படின்னா, சோ இப்ப இன்கேஸ் ரெசிக்னேஷன் ராஜினாமா பண்ணணும்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் யார்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம், டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கர் யார்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம், ஸ்பீக்கர். அதே நேரத்தில் இன்கேஸ் அவரை பதவி விலக வைக்கணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். தீர்மானம் எப்படி கொண்டு வரணும், எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில. நான் லாஸ்டா வந்து மெஜாரிட்டியோட டைப்ஸ் தான் சொல்றேன், சிம்பிள், ஸ்பெஷல், எஃபெக்டிவ். அதெல்லாம் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி என்னன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில தான் கொண்டு வரணும். ஆனா அவரை பதவி விலக வைப்பதற்கான தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், 14 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். சேம் பிரசிடென்ட்டுக்கு அதே தான், வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அதே தான். அடுத்து ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகருடைய அதிகாரங்கள், பவர் அப்படின்ட்டு பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, சோ ராஜ்யசபாவுடைய தலைவருக்கு இல்லாத ஒரு சில அதிகாரம் எல்லாமே வந்து மக்களவையுடைய சபாநாயகருக்கு வந்து இருக்குது. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு மசோதா இருக்குது, அந்த மசோதா மக்களவையில பாஸ் ஆயிட்டு மாநிலங்களவையில பாஸ் ஆக. இன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மசோதா மாநிலங்களவையில பாஸ் ஆயிட்டு இல்ல மக்களவையில பாஸ் ஆகுது, ஆனா அந்த மசோதா கண்டிப்பாக சட்டமாக மாறணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 அவையையும் ஒன்றாக கூட வைப்பாங்க. அப்ப மக்களவையும் மாநிலங்களவையும் ஒரே அவையில இருக்கும். ஆனா அந்த அவைக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா ஸ்பீக்கர் தான்.
நான் சொல்றது புரியுதா? ஓகே. சரியா, ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாங்க. இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லைன்னா யார் தலைமை தாங்குவாங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர். டெபுட்டி ஸ்பீக்கரும் இல்லைன்னா அங்க இருக்கிற ஒரு ராஜ்யசபால சேர்மன் கிடையாது, டெபுட்டி சேர்மன் அந்த மாதிரி தான். ராஜ்யசபா சேர்மன் தலைமை தாங்க மாட்டார். அடுத்தது சோ அதே நேரத்துல வந்து இன்னொன்னு அதுதான். சோ அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏ அப்படின்ற ஒரு மசோதா இருக்குது. அந்த மசோதா லோக்சபால பாஸ் ஆயிட்டு ராஜ்யசபால பாஸ் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 108க்கு கீழே என்ன போட்டுருவாங்க, ஜாயின்ட் சிட்டிங்க போட்டுருவாங்க. ஜாயின்ட் சிட்டிங்னா ரெண்டவையும் ஒன்றா இருக்கும். அப்ப அதுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாங்க. ஓகே, சேர்மன் தலைமை தாங்க முடியாது. ஸ்பீக்கர் இப்போ ஸ்பீக்கரோ இல்லை டெபுட்டி ஸ்பீக்கரோ இல்லைன்னும் போது சேர்மன் தலைமை தாங்க மாட்டாங்க. அப்போ ராஜ்யசபாவோட ஏன்னா ரெண்டுமே ஜாயின்ட் சிட்டிங் தான் போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்க தான் வரணும். ஏன்னா லோக்சபாவுக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து டெபுட்டி சேர்மன் மட்டும் வந்து எப்படி வந்து டெபுட்டி சேர்மன் வந்து பாத்துட்டீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் கிடையாது. அவர் வந்து எம்பி தான். அவர் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனாலதான். சோ அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு பில் மணி பில் இருக்குதுன்னா அந்த மணி பில் வந்து எங்க ஆரம்பிக்க முடியும், மக்களவையில இருந்து எங்க போகும், ராஜ்யசபா. சோ அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா அதான் சிம்பிள். சோ அதாவது என்னன்னா ஒரு மசோதா, ஏன்னா மணிபில் கொண்டு வருவதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மணிபில் கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த மணிபில் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ஒண்ணு ரைட்டா. மணிபில் எப்பவுமே பாஸ் ஆயிடும். மணிபில்ல பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. ஏன் இவங்க எல்லாரும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. மணிபில்லுக்கு எப்பவுமே குடியரசுத் தலைவர் ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா மணிபில் அந்த மணி ரிலேட்டடான மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்னாடி யாருக்கிட்ட நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்கிறோம், பெர்மிஷன் கேட்கிறோம்னா குடியரசுத் தலைவர்கிட்டயே தான். குடியரசுத் தலைவர் கொடுத்துருவாங்க. சோ அது போக ஒரு மசோதாவை இது மணி பில்லா இல்ல நார்மல் பில்லா அப்படின்ட்டு முடிவு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா ஸ்பீக்கர் கிட்ட தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மசோதாவை இது நார்மல் மசோதாவா இல்ல மணி ரிலேட்டடான பில்லான்னு முடிவு பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னா அது ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்கு. அவருடைய டெசிஷன் தான் வந்து ஃபைனல். அதான் ஒரு பில்லு மணி பில்லா நார்மல் பில்லா அப்படின்ட்டு டிசைட் பண்றதுக்கான அதிகாரம் ஸ்பீக்கர் கிட்ட இருக்கு. அடுத்து இன்னொன்னு அட்ஜர்ன்மெண்ட். அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஓகே. சோ நம்மளுக்கு அட்ஜர்ன்மெண்ட், டிசல்யூஷன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது ரைட்டா. அதாவது ஒரு அவையை வந்து தள்ளி வைக்கிறது. எதற்காக தள்ளி வைக்கிறாங்கன்னா அவையில வந்து ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப நடைமுறையில வேற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால மற்ற விஷயங்களை தள்ளி வச்சுட்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றது அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அந்த அட்ஜர்ன்மெண்ட்டை பண்றது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் பண்ணுவாங்க, சபாநாயகர். அட்ஜர்ன்மெண்ட் ஆப்போசிட் பார்ட்டியை ஒத்துக்கல இல்ல பழசையா தள்ளி வைக்கிறீங்க அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி அங்க யார்கிட்ட இருக்கு, மக்களவையில சபாநாயகர் கிட்ட தான் இருக்கு. சபாநாயகர் கேட்பாரு ஓகே எத்தனை பேருக்கு ஓகேன்னு கேட்பாரு. அங்க 3 பேர் கை தூக்குவான். எத்தனை பேர் 200 பேர் சும்மா தான் இருப்பாங்க. அப்ப யாரு சொல்றது நடக்கும், 3 பேர் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு ரைட்டா. சோ அதுதான் வந்து இங்கே இது பண்றாங்க. சோ அப்ப வந்து அட்ஜர்ன்மெண்ட் பண்றது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சோ பார்லிமெண்ட்ல அதாவது மக்களவையில ஒரு சில கமிட்டிஸ் வந்து இருக்கும். இப்ப என்ன கமிட்டி அப்படின்னா எம்பிஸ்க்கு ஒரு சில கமிட்டிஸ் இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்களை சரிபார்ப்பதற்காக ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி எல்லாம் உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பீக்கர் தான். அந்த கமிட்டிக்கு தலைவரா யார் இருப்பாங்க, அதுவும் சபாநாயகர் தான் வந்து சபாநாயகர் தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அது போக இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கட்சி தாவல் தடுப்பு சட்டம் 10வது அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, 10வது அட்டவணையில் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இருக்கு. கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு கீழே ஒருத்தருடைய பதவி இவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்ற முடிவு பண்ணுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்பீக்கர் கிட்ட தான் இருக்கு. ஆனா அவரு கொடுத்த முடிவை முறையீடு செய்வது கோர்ட்டு கிட்ட முறையீடு செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. கோர்ட்டு கூட தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட்டு எலெக்ஷன்ல தான் தலையிட முடியாது. சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த கோர்ட்டு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்
சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு, இவரை வந்து பதவி, இது வந்து கட்சி தகவல் தடுப்பு சட்டமே கிடையாது, அதுக்கு கீழே இது வரல அப்படின்னு கோர்ட் வந்து தாராளமா முடிவு செய்ய முடியும். ஓகே, எலெக்ஷன்ல தான் தலையிட முடியாது, பட் ஆனா இதுல தான் தலையிடலாம். ஓகே, அதான் 10th ஷெட்யூல். நெக்ஸ்ட், பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பில், என்னென்ன பில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் பில்லு, கவர்மெண்ட் அதாவது பில்னா மசோதா, அரசாங்க மசோதா, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பப்ளிக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் பில்ல கொண்டு வருவது யார் அப்படின்னா மினிஸ்டர், அமைச்சர், மத்திய அமைச்சர் மட்டும்தான் என்ன கொண்டு வர முடியும்னா கவர்மெண்ட் பில்ல கொண்டு வர முடியும். சோ அதனால தான் அந்த அமைச்சர் கொண்டு வரக்கூடிய மசோதா வந்து என்னன்னு சொல்றாங்க, அது கவர்மெண்ட் பில் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் மணி பில்லை பொறுத்தவரைக்கும் அது கவர்மெண்ட் பில் தான். மணி பில் நார்மல் பில்லாம் கேட்பாங்க, கிடையாது. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து கவர்மெண்ட் பில். ஓகே, ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா மணி பில்ல மூவ் பண்றதே யார் அப்படின்னா அது கவர்மெண்ட் தான். ஓகே, சோ அதே நேரத்துல வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இல்ல இந்த மசோதாவெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னா குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடாது. ஏன்னா குடியரசுத் தலைவர் யாருடைய அட்வைஸ் கீழே இருக்காங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கீழே தான் இருக்காங்க. ஓகே, அடுத்தது பிரைவேட் பில், அதாவது அமைச்சர் கொண்டு வருது கவர்மெண்ட் பில், அமைச்சர் இல்லாத ஒரு உறுப்பினர் கொண்டு வர்றது நார்மல் பில், பிரைவேட் பில், அவ்வளவுதான். So non-government member, அதாவது every member can introduce a bill for 4 times a year. இப்போ for example வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கனிமொழி அவர்கள் வந்து எம்பி தான். ஓகே, இப்போ அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது, மத்திய அமைச்சர் கிடையாது, கரெக்டா? சோ அவங்க ஒரு மசோதா கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மசோதா கொண்டு வர முடியும்னா 4 மசோதா தான் கொண்டு வர முடியும். இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து மசோதா கொண்டு வராங்க, கனிமொழி அவர்கள் மசோதா கொண்டு வராங்க. அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்தா அது கவர்மெண்ட் பில், ரைட்டா? ஏன்னா அவங்க மினிஸ்டர். கனிமொழி அவர்கள் கொண்டு வந்தா அது பிரைவேட் பில், ஏன்னா அவங்க மினிஸ்டர் கிடையாது. ஆனா ரெண்டு பேருமே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மசோதா கொண்டு வர முடியும்னா 4 மசோதா தான் கொண்டு வர முடியும். ஓகே, சோ இது வரைக்கும் நல்லா தெரியும், இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது வரைக்கும் இப்படி அமைச்சர் இல்லாத ஒரு தனிநபர், அதாவது அமைச்சர் இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்த மசோதால இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 14 மசோதா மட்டும்தான் சட்டமா மாறி இருக்குது. ஓகே, அடுத்தது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செஷன்ஸ். அதுதான் ஷார்ட்கட் இருக்கு, BMW அப்படின்ட்டு. பினா பட்ஜெட் செஷன், எம்னா மழைக்கால கூட்டத்தொடர், W வின்டர், அதாவது குளிர்கால கூட்டத்தொடர். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 3 செஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ பட்ஜெட் செஷனுக்கோ இல்லை மான்சூனுக்கோ இல்லை வின்டருக்கோ வந்து அனைத்து உறுப்பினர்களையும் கூப்பிடுறாங்கல்ல வந்து அவையை நடத்துங்க அப்படின்ட்டு, அதை பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம்மன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மன், இப்போ போலீஸ் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க, இல்லை கோர்ட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட் சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டுக்கு போகணும். போலீஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ இப்போ பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கிருந்து இங்கே போகணும். அந்த சம்மனிங் பண்றது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட். பார்லிமெண்ட்ல அட்ஜர்ன்மெண்ட் தவிர, நல்லா தெரியும், அட்ஜர்ன்மெண்ட் என்னது? முக்கியமான விஷயத்துக்காக மற்ற விஷயங்களை தள்ளி வைக்கிறது. அது வந்து யார் பண்ண முடியும்? ஸ்பீக்கர் பண்ண முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான். ஓகே, சோ இந்த 3 இதுக்கும் பட்ஜெட்டுக்கும் மான்சூனுக்கும் வின்டருக்கும் சம்மன் பண்ணுவாங்க. சம்மன் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட். அது போக இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பட்ஜெட், மான்சூன், வின்டர். அடுத்து திருப்பி என்ன வரும்? பட்ஜெட், மான்சூன், வின்டர். பட்ஜெட்டுக்கும் மான்சூனுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு மேல மேக்ஸிமம் டைம் இருக்கக்கூடாதுன்னா 6 மாசத்துக்கு மேல. பட்ஜெட் தாக்கல் பண்ணி தாக்கல் பண்றதெல்லாம் விட்டுருங்க, சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருச்சு, அவையே முடிஞ்சிட்டு, அது முடிஞ்சு 6 மாசத்துக்கு உள்ள, அதாவது 180 நாளைக்கு உள்ள என்ன செஷன் வச்சிருக்கணும்? மான்சூன் வச்சிருக்கணும். 6 மாசத்துக்கு மேல போக கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது சோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரசிடென்ட் தான். இப்ப நீங்க சொன்னதே தான், பட்ஜெட், மான்சூன். நார்மலா பட்ஜெட் பிப்ரவரில இருந்து மே மாசம், மான்சூன் ஜூலைல இருந்து செப்டம்பர் மாசம், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பர் வந்து நடக்கும். இது எல்லாத்துக்குமே சம்மன், அதாவது அழைக்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். சோ இப்பதான் வந்து நம்ம பேசுறது பார்க்க போறோம்.
சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போகலாம் ஃபுல்லாக, ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ரொம்ப நிறைய கொஸ்டின் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் கீழ்கண்டவர்களில் யார் மாநிலங்களவையின் தலைவர்? மாநிலங்களவையினுடைய துணை குடியரசுத் தலைவர். ஸோ துணை குடியரசுத் தலைவர் தான். துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு? பிரசிடென்ட். துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க? பிரசிடென்ட் தான். துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதத்தை சொல்லுவாங்க. அது போக பிரசிடென்ட் யார்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க? சிம்பிள். பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் கிட்ட. ஓகே. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் யாரு? ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு அடுத்து டெப்யூட்டி ஸ்பீக்கர். ராஜ்யசபாவுக்கு ஹெட் யாரு? சேர்மனுக்கு அடுத்து டெப்யூட்டி சேர்மன். அடுத்து மாநிலங்களவையின் தலைவர் சேம் அதே விஷயம் திரும்ப துணை குடியரசுத் தலைவர். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ராஜ்யசபாவுடைய சேர்மன் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட். ஸோ இங்க ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஸ்பீக்கர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க? டெபுட்டி ஸ்பீக்கர் கிட்ட. டெபுட்டி ஸ்பீக்கர் யார் ராஜினாமா கடிதத்தை? ஸ்பீக்கர் கிட்ட. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மக்களவை சபாநாயகருடைய எலெக்ஷன் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது இந்த சபாநாயகர் இருக்கார்ல, சபாநாயகருடைய பதவி யாருடைய பதவிக்கு ஈக்குவல் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பவருக்கு ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதே ஹையஸ்ட் அத்தாரிட்டியான பிரசிடென்ட், அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி பார்க்கறோம்ல. மக்களவையினுடைய சபாநாயகரும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பவரும் ஈக்குவல், அதாவது அவங்களுடைய அந்த போஸ்ட் வந்து ஈக்குவலான போஸ்ட். ஓகே. அதுக்கு அடுத்தது வேற. ஸோ அதே தான் கீழே இங்க என்னன்னா 14 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது. மக்களவையினுடைய சபாநாயகரை பதவியில் வைக்கிறதுக்கு முன்னாடி 14 நாளைக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இது ஃபுல்லா ஆர்டிகல் 89 கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 89 எதை பத்தி யாரை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டை பத்தி. அவர் தான் வந்து ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்ற. ராஜ்யசபாவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவருடைய சேலரியை பத்தி எந்த அட்டவணையில பேசியிருக்காங்க? 2வது அட்டவணையில அப்படி பேசியிருக்காங்க. அட்டவணை பத்தி லாஸ்டா பார்க்கலாம். சோ துணை குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வந்து தேர்வாகணும் அப்படின்னா எத்தனை பேர் முன்மொழியணும், எத்தனை பேர் வழிமொழியணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷனுக்கு அப்படின்னா 20 பேர் முன்மொழியணும், 20 பேர் வழிமொழியணும். ஓகே. அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு நான் வந்து தேர்வு பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இப்ப இன்கேஸ் பிரசிடென்ட் வந்து இல்ல அப்படின்னா யார் வந்து பிரசிடென்டாக இருக்க முடியும்? வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகே. சோ அதுக்கு அடுத்தது இப்ப இன்கேஸ் பிரசிடென்ட் இல்ல அப்படின்னா யார் பிரசிடென்டாக இருக்கலாம்? வைஸ் பிரசிடென்ட் தான். அப்ப வைஸ் பிரசிடென்டா இருக்கிறப்ப சேலரி, அதாவது இப்ப பிரசிடென்ட் இல்ல, யார் பிரசிடென்டா இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட். அப்ப வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட். அப்ப அவருக்கு சேலரி வந்து வைஸ் பிரசிடென்ட் மாதிரி கிடைக்கணும்னு கேட்டா கிடையாது. பிரசிடென்ட் என்ன வாங்குறாங்களோ அவங்க. அடுத்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கலாம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கலே ஹையஸ்ட் அதுதான், அது 31. ஓகே. டோட்டல் 31 சீட் வந்து ராஜ்யசபாவுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. தமிழ்நாட்டுல 18. இவருக்கு ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3/4 உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கு அப்பர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்லாம் பேரு. 250 பேர் அரசியலமைப்பு கொடுத்துருக்கு, 245 பேர் இப்ப இருக்கிறாங்க. அதுல 233 பேர் எலெக்டட், 12 பேர் நாமினேட்டட். 4வது அட்டவணையில ராஜ்யசபா பத்தி கொடுத்துருக்கு. டிஎஸ் ஞாபகம், டிஎஸ் அழுகுறது, TEAR, ஆறுனா ராஜ்யசபா. அடுத்து சேர்மனை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா பழைய டேட்டா தான். இப்ப சேர்மன் வந்து யார் அப்படின்னா வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகே. இது பழைய டேட்டா எழுதி இருக்குது. பட் ஆனா டெபுட்டி சேர்மன் இவர் தான், ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தான் இப்ப வந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல், இதெல்லாம் வந்து டெம்பரரி போஸ்ட், இதெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. சரி, இதுதான் வந்து நான் ஒரு சிம்பிள் டேட்டாவே எழுதியிருக்கு. என்னன்னா இப்ப 2024 ராஜ்யசபால ஒரு 300 பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்ப 2 வருஷம் கழிச்சு 2026 இந்த 300 பேர்ல 3/4 எத்தனை பேர்? 100 பேர். அப்ப அந்த 100 பேர் என்ன ஆவாங்க? ரிட்டையர் ஆவாங்க. ரைட்டா? சோ ரிட்டையர் ஆகிறப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? 200 பேர் இருப்பாங்க. பிளஸ் இன்னொரு 100 பேர் புதுசா உள்ள வருவாங்க. அப்ப 300 பேர். திருப்பி அடுத்த 2022 அப்படியே அந்த மாதிரி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3/4
ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த செகண்டே உள்ள வந்துடும். மாநிலங்களவையில் எந்த மசோதாவையும் உருவாக்க முடியாது. மாநிலங்களவையில் எந்த மசோதாவையும் உருவாக்க முடியாது. அரசியல் அமைப்பு திருத்த மசோதா, சாதாரண மசோதா, அடிப்படை மசோதா, நிதி மசோதா. ஏன்னா நிதி மசோதாவை எங்க கொண்டு வர முடியும்? ஆர்டிகிள் 110க்கு கீழே மணி பில் இருக்கு. அந்த பில், அதாவது நார்மலா ஒரு மசோதாவில வந்து டாக்ஸ் பத்தி இருக்கு, கவர்மெண்டோடைய அந்த காசு வாங்குறத பத்தி இருக்கு. அது எல்லாமே எந்த இதுக்கு கீழே வருதுன்னா மணி பில்லுக்கு கீழே தான் வருது. மணி பில்லை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றது எதுல இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஒன்லி லோக்சபால மட்டும்தான். மணி பில்ல வந்து கொண்டு வருவதற்கு முன்னாடி யாருக்கிட்ட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன், முன்னாடியே யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன். மணி பில் எப்படி பாஸ் பண்ணணும்? சிம்பிள் மெஜாரிட்டி தான். 500 பேர் இருக்கிறாங்க, ஆனா 300 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அந்த 300ல மெஜாரிட்டி எவ்வளவு? 151. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ லோக்சபால இருந்து ராஜ்யசபாவுக்கு போகும். ரைட்டா? ராஜ்யசபா எத்தனை நாளைக்குள்ள பாஸ் பண்ணணும்? 14 நாளைக்குள்ள. 14 நாளைக்குள்ள பாஸ் பண்ணலன்னா பாஸ் பண்ணதாக கருதப்பட்டு டைரக்டா சொல்லிடும். ஓகே. சோ இப்போ இன்கேஸ் ராஜ்யசபா வந்து லோக்சபாவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க மணி பில் ரிலேட்டடா, அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் லோக்சபாவுடைய இஷ்டம் தான். அடுத்து ஜனவரி 2020 படி மாநிலங்களவையின் அதிகபட்ச இடங்கள், அது ஜனவரி 2020 இல்ல 2026 எல்லாமே அது வந்து உத்தரப்பிரதேசம். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து இருக்கல லோக்சபால அங்கதான் ஹையஸ்ட் 80, ராஜ்யசபாலையும் அங்கதான் ஹையஸ்ட் 31, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் அங்கதான் ஹையஸ்ட் 403 உறுப்பினர்கள். இப்ப இங்க 243 தொகுதி இருக்குல்ல, அங்க 403 தொகுதி வந்து இருக்குது. ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க. மகாராஷ்டிரால 19, கர்நாடகால 12, தமிழ்நாட்டுல 18 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்து மாநிலங்களவைக்கு இணையா அது நான் லாஸ்ட் லிஸ்டே கொடுத்துருக்கேன், எல்லா லிஸ்டுமே டேட்டா வரும். மாநிலங்களவைக்கு இணையான பதவியை வகிக்கும் பொதுச் செயலாளர் யாருக்கு உதவுகிறார்? அது யாருக்கு உதவுகிறார் அப்படின்னு எதற்கு ஈக்குவலன்ட்? இப்ப மாநிலங்களவையில் மாநிலங்களவைக்கு ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் வந்து எந்த பதவிக்கு ஈக்குவல்னு கேட்கிறாங்க. எதுக்கு ஈக்குவலா இருக்க முடியும்? இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை செயலாளர். ஆமா, அந்த அமைச்சரவை செயலாளர் கரெக்ட். ஏன்னா இந்திய அரசு கேபினட் அமைச்சருடைய பதவி இருக்க முடியாது, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி. ஏன்னா எம்எல்ஏ பதவி ரொம்ப கம்மி தான். இங்க வந்து பொதுச் செயலாளர் வந்து அமைச்சரவை செயலாளருக்கு ஈக்குவலா இருக்க முடியும். கரெக்ட். சோ கேபினட் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து பின்வருமை அனைத்து மாநிலங்களவையின் அதிகாரம் ஒன்றை தவிர தவறான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். மாநிலங்களவை ரிலேட்டடா வந்து ஒண்ணு தப்பு. எது? மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள விஷயங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை மத்திய நாடாளுமன்றத்திற்கு வழங்க முடியும். இது சரிதான். அடுத்தது அவசர நிலை பிரகடனத்தை அங்கீகரிக்கிறது. இதுவும் சரிதான். அடுத்தது நிதியில்லா மசோதாக்களை பரிசீலித்து அங்கீகரிக்கிறது மற்றும் நிதி மசோதாக்களில் திருத்தங்களை பரிந்துரைக்கிறது. அவங்க பரிந்துரைக்கலாம் இல்லைங்களா? ஓகே. அடுத்தது கேள்விகளை கேட்பதன் மூலம் இயக்கங்கள் மற்றும் தீர்மானங்களை அறிமுகப்படுத்துவதன் இது ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக நான் மணி பில்ஸுக்கு இதில் இந்த இது தப்பாகிடுச்சு. நான் மணி பில் வராது, மணி பில் தான் வரும். நான் வந்து கட்டாயம். ஸோ ஆக்சுவலாக வந்து கன்சிடரேஷன் அப்ரூவ்ஸ் மணி பில்ஸ். ஏன்னா மணி பில் வந்து அது அப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா மணி பில் பொறுத்தவரைக்கும் ராஜ்யசபாவுக்கு பவரே வந்து கிடையாது. ஓகே. ஸோ அதே நேரத்தில் வந்து எமர்ஜென்சி இதெல்லாம் மற்றது எல்லாமே வந்து கரெக்டு தான். அடுத்து மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எத்தனை வருட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் 6 வருஷம். சோ அதான் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் ஏகேஏன்னு இருக்கு, அதாவது ஆல்சோ ஒன்ஸ். இன்னொரு பேர் என்னன்னா இரண்டாம் வீடு, செகண்ட் ஹவுஸ்னு அர்த்தம். சேர்மன் யார்? வைஸ் பிரசிடென்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மாநிலங்களவை வந்து எப்பொழுது, அதாவது அது எல்லாம் எப்பொழுது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஏப்ரல் 3, 1952. எப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தினாங்கன்னா மே 13, 1952. ஓகே. ஸோ அது போக வந்து ராஜ்யசபாவை தான் வந்து பெர்மனன்ட் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து கலைக்கப்படாது. எத்தனாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு? 4வது அட்டவணையில். TEAR, ஆர்னா ராஜ்யசபா. ஸோ அதாவது TEARனா டீனா வந்து டெரிட்டரி, மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு சொல்றாங்க.
ஈனா எமோலிமெண்ட்ஸ் அண்ட் சேலரி, அந்த சேலரி ரிலேட்டடா பேசுறது. ஏன்னா அஃபர்மேஷன் பதவி பிரமாணம். ஆர்னா ராஜ்யசபா. அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? 3 1 பங்கு. ஓகே, ஸோ 3 1 பங்கு வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. 6 வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு உறுப்பினர்களுக்கு 6 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ 250 அரசியலமைப்புல இருக்கு, 245 இப்ப இருக்கு. அந்த 250 238 பிளஸ் 12 பிரிக்கிறாங்க, 233 பிளஸ் 12 பிரிக்கிறாங்க. இதுல 238 233 எப்படின்னா மாநிலங்கள் பிளஸ் யூனியன் பிரதேசங்களுக்கு. இந்த 12 வந்து நாமினேட் பண்றது LASS, லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ். நாமினேட் பண்றது யாரு? பிரசிடென்ட். யாரு இந்த பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரைக்கிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 வருஷம். ஸோ ஆர்டிகிள் 80 வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜ்யசபாவுடைய ஸ்ட்ரென்த் சொல்லி இருக்கிறாங்க 250 245. ஸோ அது போக மாநிலங்களவை இருக்குதுல்ல, மாநிலங்களவை வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதா, எதற்கு கீழே உருவாக்கப்பட்டதுன்னா 1919 ஃபர்ஸ்ட் வருஷம் கிளாஸ் நம்ம பார்த்தோம். மோன்டாகு கெல்ம்ஸ்போர்ட் ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து மாநிலங்களவை அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்ட முதல் பெண் யார்? மாநிலங்களவை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்ட முதல் பெண் யாருன்னா ருக்மிணி தேவி அருண்டேல். ருக்மிணி தேவி அருண்டேல். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா? ஓகே, ஸோ ராஜ்குமாரி அமிர்த் கவுர் யார் அப்படின்னா இவங்க தான் எய்ம்ஸ் இருக்குல்ல, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ் மருத்துவனுடைய முதல் தலைவராக இருந்தவங்க ராஜ்குமாரி அமிர்த் கவுர் தான். அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி, உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவராக இருந்தவங்களும் ராஜ்குமாரி அமிர்த் கவுர். அது போக இந்தியாவினுடைய முதல் அமைச்சரவையினுடைய முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னா ராஜ்குமாரி அமிர்த் கவுர். அடுத்து சுச்சிதா கிருப்லானி அவர்களை பொறுத்தவரைக்கும் காந்தியை பின்பற்றியவங்க இவங்க. அது போக 1940 வந்து காங்கிரஸுடைய பெண்கள் பிரிவை வந்து உருவாக்கியவர் சுச்சிதா கிருப்லானி அவர்கள். அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராகவும் 1946 இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து மத்திய பிரதேசத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா கிசான் மஜ்தூர் பிரஜா பார்ட்டி ஓகே, சோ இது வந்து நியூ டெல்லியில வந்து பார்த்துட்டீங்கன்னா உருவாக்கப்பட்ட கிசான் மஜ்தூர் பிரஜா பார்ட்டியினுடைய எம்பியாகவும் வந்து இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அதை வந்து தோற்றுவித்தவங்களும், அந்த கட்சியை தோற்றுவித்தவங்களும் இவங்க தான். அது போக 1963 உத்தரப்பிரதேசத்துல வந்து முதலமைச்சராக ஆகி இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சராக பெயர் பெற்றவங்க யார் அப்படின்னா அது சுச்சிதா கிருப்லானி அவர்கள் தான். உத்தரப்பிரதேசத்துல 1963 to 67 இந்தியாவுடைய முதல் பெண் முதலமைச்சர். அதுக்கு அடுத்தது இவங்களுடைய ஆட்டோபயோகிராபி, அதாவது சுயசரித நூல் வந்து அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராபி அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து ருக்மிணி தேவி அருண்டேலை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா உறுப்பினராக 1952 to 62 வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பரதநாட்டிய டான்சராக இருந்திருக்கிறாங்க. அது போக சென்னையில கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. 1923 வந்து இவங்க ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் யங் தியோசாபிஸ்ட் அப்படின்றதுக்கு தலைவராக, 1925 வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் இங்க உலக அளவுல வந்து 2 வருஷத்துல உலக அளவுல தலைவராக இருந்திருக்காங்க. 1956 பத்மபூஷன் விருதும், 1967 சங்கீத் நாட்டக் அகாடமி புரஸ்கர் விருதும், 1968 பிராணி மித்ரா அப்படின்னு ஒரு விருதை வாங்கியிருக்காங்க. பிராணி மித்ரா அந்த விருதை கொடுத்தது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து கமலாதேவி சட்டோபாத்யாய். சோ இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா காந்திக்கு அந்த காந்தி உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டார்ல, அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் பெண்களையும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு காந்திக்கு சொன்னது யார் அப்படின்னா கமலாதேவி சட்டோபாத்யாய் அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது சோ இது வந்து இந்தியாஸ் ஃப்ரீடம், டீம் போட்டிருக்கு இந்தியாஸ் ஃப்ரீடம். இந்திய சுதந்திரத்துக்காக முதலாக கைதான பெண் யார் அப்படின்னா கமலாதேவி சட்டோபாத்யாய் அவர்கள் தான். 1936 காங்கிரஸுடைய சோசியலிஸ்ட் கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கிறாங்க. அது போக டெல்லியில வந்து தியேட்டர் கிராஃப்ட் மியூசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும்னா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஒரு டீடைல்டு அனாலிசிஸா பார்த்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டா இருக்குமே. ஓகே,
அடுத்தது பின்வரும் எந்த ஆண்டுகளில் மாநிலங்களவை முதலாக உருவாக்கப்பட்டது? நம்ம பார்த்தோம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1952. அதாவது ஏப்ரல் 3ல உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் மே 13. ஏப்ரல் 3 மே 13. ஓகே. அதுக்கு அடுத்தது 1954 ஆகஸ்ட் 23 என்ன ஆகுது அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குதுல்ல, அது வரைக்கும் பேர் என்னவா இருந்துச்சுன்னா 1954 ஆகஸ்ட் 23 வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கு வந்து ஹிந்தியில பேர் வந்து ராஜ்யசபா அப்படின்னு. அதுக்கடுத்து இந்த மாநிலங்களவையினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா எஸ் ராதாகிருஷ்ணன். இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர். இந்த மாநிலங்களவையினுடைய முதல் துணை தலைவர் யார் அப்படின்னா எஸ் வி கிருஷ்ணமூர்த்தி ராவ். எஸ் வி கிருஷ்ணமூர்த்தி ராவ். அடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மட்டும்தான் கேட்கிறாங்க. மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள் கிடையாது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். எது நம்மளுடைய மாநிலங்களவையில வந்து எத்தனை உறுப்பினர்கள்? 245. ஆனா 245 எப்படி பிரிக்க முடியும்? 233 ஒரு 12. ஆனா இங்க 233 இருக்கா? அப்ப எப்படி பிரிச்சிருக்காங்க இவங்க? 233 ஒரு 5. இங்க எப்படி பிரிச்சிருக்காங்க? ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 250. 250 எப்படி பிரிக்கலாம்? 238 பிளஸ் 12. சோ 238. ஓகே. சோ இந்தியா அதாவது அது போக உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 84ல அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஆர்டிகல் 312 படி நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆல் இந்தியா சர்வீசஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதுல ஒண்ணு சேர்க்கிறது, இதுல இருந்து ஒண்ணு எடுக்கிறது, அதை மாடிஃபை பண்றது எல்லாத்துக்குமே அதிகாரம் எது இருக்குன்னா மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு தான் இருக்குது. ஓகே. 2/3 மெஜாரிட்டியில. அடுத்தது மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 250. அது 238 பிளஸ் 12 அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். ஆனா இப்ப எவ்வளவு இருக்காங்க? 245. 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ரிட்டையர் ஆகும். அவங்களுடைய பதவிக்காலம் ஒரு உறுப்பினர் பதவிக்காலம் 6 வருஷம். எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 245. அதை எப்படி பிரிக்கிறாங்க? 233 பிளஸ் 12. அந்த 12 நாமினேட்டட். ஏஎஸ் எல்எஸ். ஏனா ஆர்ட்ஸ், எஸ்னா சோஷியல் சர்வீஸ், எல்னா லிட்டரேச்சர், இன்னொரு எஸ்னா ஸ்போர்ட்ஸ். So PRSTV னா proportional representation single transferable vote. ராஜ்யசபா பத்தி எந்த ஆர்டிகல் பேசுது? ஆர்டிகல் 80 தான் பேசுது. ஆர்டிகல் 80. அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 31. அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் எத்தனை மாநிலங்கள் உறுப்பினர்கள்? அதுதான் 18க்கு அதாவது 15 வராது, ஏன்னா ரெண்டுமே அதிகம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 7. ரைட்டா? அஸ்ஸாம் 7. ஓகே. ஸோ அப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா சொன்னல அட்டவணையுடைய ஷார்ட்கட் இதுதான். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், பழைய பிரதம மந்திரியுடைய அலுவலி. ரைட்டா? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். டியர்ஸ்க்கு நம்ம பார்த்தல டீனா டெரிட்டரி, ஈனா எம்எல்யூமெண்ட் அண்ட் சேலரி ரிலேட்டட், ஏனா அஃபர்மேஷன் அண்ட் ஓத், ஆர்னா ராஜ்யசபா. ஓகே. அடுத்து பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலங்கள் உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு ஆன்சர் அதிகமான சீட் யார்கிட்ட இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். ராஜஸ்தான் 10, மகாராஷ்டிரா 19, மத்திய பிரதேசம் 11. ஓகே. ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றாங்க, 4வது அட்டவணையில இருக்குது. ஆர்டிகல் 80ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற சட்டசபையின் நாடாளுமன்ற சபையின் எண்ணிக்கை என்ன? அதாவது நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி இல்ல தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற ஆக்சுவலா வந்து கொஸ்டின் இது வந்து தப்பா இருக்கு. என்னன்னா the number of parliamentary seats of Rajya Sabha in Tamil Nadu. Answer 18. Okay, the number of parliamentary Rajya Sabha seats in Tamil Nadu. Answer 18. 12 Karnataka, 16 West Bengal Bihar, 31 Uttar Pradesh. அடுத்து ஜனவரி 2020 இதெல்லாம் ஞாபகம் கணக்குறாங்க. அது ஜனவரி 2020 26 எதுனாலும் வச்சுக்கோங்க. ஸோ அஸ்ஸாம்ல வந்து ஒதுக்கப்பட்ட சீட் எவ்வளவு கேட்கறாங்க? அஸ்ஸாம் எவ்வளோ? 7. ஓகே. 11 வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, மத்திய பிரதேஷ், குஜராத் எல்லாமே. 9 வந்து பாத்தீங்கன்னா கேரளா. அடுத்தது பின்வரும் எந்த ஆண்டுகளில் ராஜ்யசபா முதலாக உருவாக்கப்பட்டது? எப்ப உருவாக்குனது? ஏப்ரல். ஃபர்ஸ்ட் மீட்டிங் மே 13. ஓகே.
ஸோ எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து யார் அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே, ரூலிங் பார்ட்டியில யார் இருக்காங்கன்னா ஜேபி நட்டா இருக்கிறாரு. லோக்சபாவுக்கு வந்து அப்போசிஷனா யார் இருக்காங்கன்னா ராகுல் காந்தி இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியில யார் இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க. ராஜ்யசபா உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? பீப்புள் கிடையாது, மக்கள் கிடையாது, லோக்சபாவும் கிடையாது, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் கிடையாது. மேல பாத்தீங்கன்னா MNLA லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகே, ஸோ 233 + 12 அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம். எப்படி தேர்வாகிறாங்க? PR ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், SCV சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இன்டைரக்ட் எலெக்ஷன் ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க UK இருக்கு, யுனைடெட் கிங்டம். நம்மளுக்கு இங்க இந்தியாவில் வந்து ராஜ்யசபா இருக்கா, யுனைடெட் கிங்டம்ல அதை வந்து என்னன்னு சொல்றாங்க, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு. யுனைடெட் கிங்டம்ல ஆர்டிகல் 80 தான் ராஜ்யசபால எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசுறது. ஸோ அது போக ராஜ்யசபாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ராஜ்யசபாவை பத்தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், RPA சொல்லுவாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951ல செக்ஷன் 154ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் இப்போ ஒருத்தருடைய பதவிக்காலம் எவ்வளோ, 6 வருஷம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3ல் ஒரு பங்கு ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அடுத்து மாநிலங்களவை செயல்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்றது கேட்கலாம். எது சரி? இதுல மக்களவை கலைக்கப்பட்ட பிறகு ராஜ்யசபா கிடையாது. சிம்பிள், மக்களவை கலைக்கப்படாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மக்களவை கலைக்கப்பட்ட பிறகுலாம் இல்லம்மா, ராஜ்யசபா அததான் என்ன அப்படின்னா மக்களவை கலைக்கப்பட்ட பிறகு மாநிலங்களவை கலைக்கப்படுகிறது. மாநிலங்களவை கலைக்கப்படவே கூடாது. ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஸோ ஆக்சுவலா வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது தப்பு தான், மாநிலங்களவை கலைக்கப்படாது. ராஜ்யசபா டிசால்வே ஆகாது. ராஜ்யசபா டிசால்வே ஆகாது. 3 ஸ்டேட்மெண்ட்லையும் பாருங்களேன், ராஜ்யசபா டிசால்வ் ராஜ்யசபா டிசால்வ் ஆகவே ஆகாது, கலைக்கவே படாது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ராஜ்யசபா நாட் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன், அதாவது மாநிலங்களவை கலைப்புக்கு உட்பட்டது அல்ல. அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பது? சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மாநிலங்களவை மொத்த நபர் எத்தனை பேரு? எப்படி பிரிக்கலாம்? 38 + 12. ஆர்டிகல் 80ல வந்து ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? மக்களவைனா 25. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னா 35. ரைட்டா? லோக்சபானா 25, ராஜ்யசபானா 30, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் 35. கர்நாடகாவின் நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மாநிலங்களவைக்கு 31 கிடையாது. ஆன்சர் வந்து 12. 16 வந்து வெஸ்ட் பெங்கால் பீகாருக்கு, 18 தமிழ்நாடு, 31 உத்தரப்பிரதேசம். அடுத்து மேற்கு வங்கத்தின் நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை 16. வெஸ்ட் பெங்கால் பீகாருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 16, தமிழ்நாட்டுக்கு 18, உத்தரப்பிரதேஷ் 31, கர்நாடகா 12. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 80 மாநிலங்களவையின் அதிகபட்ச பலம் எவ்வளவு? அதிகபட்சம் மாநிலங்களவைக்கு எப்படி பிரிக்கலாம்? 38 + 12. அந்த 12 பேர் எத்தனை? ASLS, ஏன்னா ஆர்ட்ஸ், எல்னா லிட்ரேச்சர், எஸ்னா ஸ்போர்ட்ஸ், இன்னொரு எஸ்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா சோஷியல் சர்வீஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். இது எமர்ஜென்சி ரிலேட்டடா கொடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம பார்த்தோம்ல ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஸோ இதுதான் இந்த சீட்டு. நம்மளுக்கு மோஸ்டா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, அதாவது அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம், இது எல்லாத்துக்கும் எத்தனை சீட்டு? 1 சீட்டு. பாண்டிச்சேரி கோவாக்கு 3, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 4, ஹரியானா சத்தீஸ்கருக்கு 5, ஜார்க்கண்டுக்கு 6, பஞ்சாப் தெலுங்கானா அஸ்ஸாம் 7, கேரளா 9, ராஜஸ்தான் 10, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் இதுக்கு 11, கர்நாடகாவுக்கு 12, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேஷ் 31, அதுக்கடுத்து அதிகமான சீட்டு மகாராஷ்டிரா 19, அதுக்கடுத்து தமிழ்நாடு, அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால், பீகார். ஸோ நம்ம ஒரு பிரேக் எடுத்துடலாம். இதுக்கடுத்து லோக்சபா பத்தி பார்க்கலாம். லோக்சபா பத்தி நம்ம பார்த்தாச்சு. லோக்சபா ரிலேட்டடா கொஸ்டினை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்து
லோக்சபாவுடைய ஃபுல் எம்சிக்யூ. ஃபர்ஸ்ட், ஹரியானாவினுடைய நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஹரியானாவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் 10. ஸோ லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு மேக்சிமம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 552. இதுல என்னன்னா 552 எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா 530 பிளஸ் 530 மாநிலங்களுக்கும் 20 வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் பிரிச்சிருக்காங்க. ஸோ 550. ஆனா மீதி இருக்கக்கூடிய 2 என்னன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன். ஆனா அந்த ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் இப்ப என்ன பண்றாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எதுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 331க்கு கீழே வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸை லோக்சபா ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றது அந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 104வது சட்ட திருத்தம் 2019 என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களவையிலையும் இந்த மாநில சட்டசபையிலையும் என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை 2020 என்ன பண்ணாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ லோக்சபாவுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா. ஹரியானா சீட்டு 10. அடுத்து குஜராத்துக்கு எவ்வளவு சீட் அப்படின்ட்டு கேட்குறாங்க. குஜராத்துக்கு வந்து 26. ஹரியானாவுக்கு 10, குஜராத்துக்கு 26. பஞ்சாபுக்கு எவ்வளவு அப்படின்றது கேள்வி. பஞ்சாபுக்கு வந்து 13. சரியா? லோக்சபாவுக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு இருக்கு 552. ஆனா 2 கேன்சல் பண்ணிட்டாங்க ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன். இருக்கிறே சீட் அதிகமா இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு. அடுத்து ஸோ மக்களவை என்பது இந்திய நாடாளுமன்றத்தின் எந்த அவையாகும்? லோயர் ஹவுஸா, அப்பரா, லெஃப்டா, ரைட்டான்னு கேட்குறாங்க. இது லோக்சபா, லோயர் ஹவுஸ். எல்லு. அடுத்து தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை இருக்குது? தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவுனா 39. பாண்டிச்சேரிக்கு 1. அடுத்தது மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? லோக்சபாவுக்கு 512 இல்ல, 542 இல்ல, 532 இல்ல. அப்ப ஆன்சர் 552. அதாவது 2 கேன்சல் பண்ணிட்டாங்க. 550 ஆப்ஷன்ல இல்ல. அப்ப ஆன்சர் 552. சோ இன் கேஸ் 550 ஆப்ஷன்ல இருந்துச்சு 550 தான் கரெக்ட். ஓகே. சோ இது ஆர்டிகல் 81ல 530 மாநிலங்களுக்கும் 20 யூனியன் பிரதேசங்களுக்கும் 2 ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனுக்கும் 104வது சட்ட திருத்தம் 2019ல வந்து ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நடைமுறைக்கு வந்தது எப்பொழுதுன்னா ஜனவரி 2020. ஸோ நம்ம மாநிலங்களவை வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது பார்த்தோம்? ஏப்ரல் 3, 1952. அது முதல் மீட்டிங் நடந்தது மே 13, 1952. இங்க லோக்சபா எப்போ உருவாக்குனாங்கன்னா ஏப்ரல் 17, 1952. ஆமா ஏப்ரல் 3, இங்க வந்து 17. இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், அதாவது அந்த மக்களவைக்கு முதல் தேர்தலை வச்சது எப்பன்னா அக்டோபர் 25ல இருந்து அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் எலெக்ஷன் வச்சாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 79ல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபான்னு பிரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து கேரளாவுடைய லோக்சபா சீட் எவ்வளவு அப்படின்றது கேள்வி. கண்டிப்பா 2 வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்ப கேரளாவுக்கு வந்து எவ்வளவுனா 20. ராஜ்யசபாவுக்கு கேரளா 9. ஆளுநர் இதெல்லாம் வந்து பழைய டேட்டா. பட் ஆனா கேரளா மாநிலம் உருவாக்குனது எப்பொழுதுனா நவம்பர் 1, 1956. அடுத்து இந்தியாவில் அதிகமான மக்களவை தொகுதிகள் எந்த மாநிலத்தில்? உத்தரப்பிரதேசம். அடுத்து இந்தியாவில் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ் தான். மகாராஷ்டிரா 48. மற்றபடி வடகிழக்கு மாநிலங்கள் மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் எல்லாமே 1. லோக்சபா பொறுத்த வரைக்கும் டோட்டல் இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கிறது 532. 530 மாநிலங்களுக்கு 20 யூனியன் பிரதேசங்கள், 2 ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன். 104வது சட்ட திருத்தம் 2019 கேன்சல் பண்ணிட்டாங்க. நடைமுறைக்கு வந்தது 2020. மகாராஷ்டிராவின் நாடாளுமன்ற இடங்கள் மக்களவைக்கு எவ்வளவு? 10 கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஆன்சர் வந்து 48 இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் 1960ல 14வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. குஜராத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவினுடைய மாநில மரம் வந்து மாமரம். மகாராஷ்டிராவினுடைய அந்த பாலூட்டி வந்து எது அப்படின்னா இந்தியன் ஜெயண்ட் ஸ்குரில். பறவை வந்து எல்லோ ஃபுட்டட் கிரீன் பீஜியன். ஓகே. அடுத்து கர்நாடகாவின் மாநில நாடாளுமன்ற தொகுதிகள் மக்களவையில வந்து எவ்வளவு அப்படின்றது கேள்வி. 28. ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்து 12 சீட்டு இருக்கு. இந்திய நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் லோக்சபா, ராஜ்யசபான்னு பிரிஞ்சிருக்கு. பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க இதை. ஓகே. பைனா 2, கேமரல்னா அவைகள். ஸோ இதுல என்னன்னா நம்மளுக்கு இந்திய நாடாளுமன்றம் 2ஆ பிரிஞ்சிருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. அதே மாதிரி மாநிலத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா சட்டமன்றம் பிரிஞ்சிருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி
இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உறுப்பினர் யாரு? MLA, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பிரிச்சிருக்காங்க. அப்ப உறுப்பினர் என்ன இருக்கும்? MLC, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சோ இத லோக்சபா ராஜ்யசபா அதெல்லாம் இதுவும் ரைட்டா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்சபா மாதிரியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ராஜ்யசபா மாதிரியும் பிரிஞ்சிருக்கு. சோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எத்தனை மாநிலத்துல இருக்குது அப்படின்னா 6 மாநிலத்துல தான் இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் தான் என்ன? தும்காப். தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பீகார். அடுத்து கோவாவுடைய மக்களவை இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 2 தான். ராஜ்யசபாவுக்கு 1, கோவாவின் தலைநகரம் வந்து பனாஜி. அடுத்து ஆந்திர பிரதேசனுடைய பாராளுமன்ற இது ஆன்சர் வந்து என்னன்னா 25. அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் கொண்டு வரப்படும்? இது மக்களவையின் முதல் துணை சபாநாயகர் யார்? துணை சபாநாயகர் சபாநாயகர் கிடையாது, முதல் குடியரசுத் தலைவர், முதல் துணை குடியரசுத் தலைவர். சோ ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா எம் அனந்தசாமி ஐயங்கர், அனந்த சயனம் ஐயங்கர். அடுத்தது சேம் அதே தான் கேட்டு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர் யார் அப்படின்ட்டு எம் அனந்த சயனம் ஐயங்கர். இந்திய அரசியலமைப்பில் எம்எல்ஏவின் முழு வடிவம் என்ன? எம்எல்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? சட்டமன்ற உறுப்பினர், which is member of legislative assembly. பின்வரும் கூறுகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லோக்சபா 1948 கிடையாது, 1947 கிடையாது, 1950 கிடையாது, 1952. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து உருவாக்குனது எப்பொழுதுனா ஏப்ரல் 17, 1952. அதுக்கு முதல் மீட்டிங் வச்சது எப்பொழுதுனா மே 13, 1952. அப்ப லோக்சபாவுடைய மீட்டிங்கும் ராஜ்யசபாவுடைய மீட்டிங்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரே நாள் தான். அது முதலாக இந்த இது எப்பொழுது கலைக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 4, 1957, 5 வருஷம் கழிச்சு. முதல் சபாநாயகர் யாரு? ஜிவி மவளங்கர். முதல் துணை சபாநாயகர் யாரு? எம் அனந்தசாமி அனந்த சயனம் ஐயங்கர். முதல் செக்ரட்டரி ஜெனரல் வந்து யார் அப்படின்னா எம் கவுல் அவர்கள். ஓகே, இரண்டாவது மக்களவை உருவாக்கப்பட்டது எப்பொழுது? ஏன்னா முதல் மக்களவைனா 252-57, அப்ப இரண்டாவது 57. அப்போ இரண்டாவது இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர், இரண்டாவது வந்து ஸ்பீக்கர் யாருன்னா ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருந்தவர், இப்ப ரெண்டாவதுக்கு வந்து ஸ்பீக்கர் எம் அனந்தசாமி ஐயங்கர், அனந்த சயனம் ஐயங்கர். ரெண்டாவதுக்கு வந்து துணை சபாநாயகர் யாருன்னா சர்தார் பூமன் சிங். ஃபர்ஸ்ட் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஏப்ரல் 17, 1952 உருவாக்கப்பட்டு முதல் மீட்டிங் வந்து மே 13, 1952 வைக்கிறாங்க. மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் எங்கு நடைபெற்றது? எப்பொழுது? மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் 13/52. அப்ப 13 மே 52. பின்வருவனவற்றில் மக்களவையின் அதிகாரம் எது? பவர் ஆஃப் லோக்சபா. அரசியலமைப்பை திருத்துவது, மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள விஷயங்கள், அது ராஜ்யசபா. நிதியில்லா மசோதாக்களை பரிசீலித்து அங்கீகரிக்கிறது மற்றும் நிதி. ஆக்சுவலா கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்லி பவர், அதாவது ஒன்லி பவர்னா மக்களவையால் மட்டும் செய்யக்கூடிய பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான். அதாவது அங்க நான் அப்படின்ற ஒரு வார்த்தை வராது. மணிகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க பவர் யாருன்னா அது லோக்சபா தான். அதாவது ஒரு பில்லு மணிபில்லா, அதாவது மணிபில்லா இல்லையான்றது முடிவு பண்ணுவதற்கான அதிகாரம் யாரு? ஸ்பீக்கர். ஓகே, அது போக இந்த மணிபில் ஃபர்ஸ்ட் எங்க வரும்? லோக்சபா. லோக்சபால எங்க வரும்? ராஜ்யசபா. ராஜ்யசபால இருந்து திருப்பி லோக்சபாவுக்கு எத்தனை நாளைக்குள்ள போகணும்? 14 நாளைக்குள்ள போகணும். 14 நாளைக்குள்ள போகலன்னா போனதாக கருதப்பட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே, அடுத்து சோ அத ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு திருத்தம் செய்யறது ராஜ்யசபாவும் ஒண்ணு லோக்சபாவும் ஒண்ணு. இங்க ஒன்லி லோக்சபா தான் கேட்டிருக்காங்க. அடுத்து மத்திய அரசு, அதாவது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பட்டியலுக்கோ பொது பட்டியலுக்கோ மாற்றக்கூடியது ராஜ்யசபா மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து அரசியலமைப்பு திருத்தங்களை அங்கீகரிக்கக்கூடியது ராஜ்யசபாவும் பண்ண முடியும், லோக்சபாவும் பண்ண முடியும். அடுத்து மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? இப்பதான் பார்ப்போம், ஜிவி மவளங்கர். மக்களவை சபாநாயகர் தனது பணி துறப்பு கடிதத்தை யாருக்கு? துணை சபாநாயகர். ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கருக்கு டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர். மக்களவை சபாநாயகரை எதன் மூலம் அவரது அலுவலகத்திலிருந்து நீக்கலாமா? யாரின் மூலமாக? பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டர், ரெசல்யூஷனா? ரெசல்யூஷன் பாஸ் பை லோக்சபா. குடியரசுத் தலைவர். மக்களவை சபாநாயகர் ரெசல்யூஷன் பாஸ் பை லோக்சபா. அதாவது
சபாநாயகரை அவருடைய பதவியிலிருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா விலக்குவதற்கான தீர்மானத்தை வந்து யார் கொண்டு வரணும்னா லோக்சபா கொண்டு வரணும். டைரக்டா பிரசிடென்ட் பதவி நீக்கம் பண்ண முடியாதுல்ல, லோக்சபா தான் தீர்மானம் கொண்டு வரணும். அந்த தீர்மானத்தின் மூலமாக அவர் வந்து பதவி வகிக்கிறார். நியமிக்கிறது மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு முன்னாடி அந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். மக்களவை செயலகம் யாருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது? லோக்சபா செக்ரட்டேரியட் வந்து யாருக்கு கீழே வருதுன்னா ஆன்சர் ஸ்பீக்கர் தான். ஏன்னா லோக்சபா பொறுத்தவரைக்கும் முழுக்க அங்க கண்ட்ரோல் யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். அது எங்க இருக்குது அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய சன்சத் பவன் தான் இருக்குது. மக்களவையை ஒத்தி வைக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? ப்ரோ நல்லா தெரியும், அட்ஜர்ன்மெண்ட் மட்டும்தான் ஸ்பீக்கர். மற்றபடி ப்ரோரோகு டெசல்யூஷன் எல்லாமே அது வந்து பிரசிடென்ட் தான். இந்த ப்ரோரோகன்னு சொல்லுவாங்க, ஒத்தி வைக்கிறது, சம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நியூஸ்ல கேட்கும் போது வந்துட்டு இந்த அவை இத்தனை மணி நேரம் ஒத்தி வைக்கப்படுகிறது, அது அட்ஜர்ன்மெண்ட். ப்ரோரோகும் அட்ஜர்ன்மெண்ட் சேம் தான். அட்ஜர்ன்மெண்ட்னா நான் இந்த டைம் வரைக்கும் 2 மணி வரைக்கும் அட்ஜர்ன்மெண்ட்னா நான் 2 மணி வரைக்கும், நான் செவ்வாய்க்கிழமை வரைக்கும், நான் மே மாசம் வரைக்கும் ஒரு காலத்தை சொல்லி ஒத்தி வைக்கிறது அட்ஜர்ன்மெண்ட். அது சபாநாயகர். ஆனா காலத்தையே சொல்லாம ஒத்தி வைக்கிறது யாருன்னா அதான் ப்ரோரோகுன்னு சொல்லுவாங்க. சம்மன் இது எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுறது பிரசிடென்ட். ஜாயின்ட் சிட்டிங்க்கு அழைப்பு விடுறதும் பிரசிடென்ட் தான். அடுத்து இப்ப இருக்கக்கூடிய எத்தனாவது குடியரசுத் தலைவர்னா 15வது குடியரசுத் தலைவர். இப்ப இருக்கக்கூடிய எத்தனாவது பிரதம மந்திரினா 14வது பிரதம மந்திரி. அடுத்து பின்வருவனற்றில் யார் மார்ச் 2024 மக்களவையினுடைய இளைய சபாநாயகர் ஆனார் அப்படின்றது கேள்வி. அதாவது இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் ஸ்பீக்கர் வந்து யார் அப்படின்னா 12வது சபாநாயகராக இருந்த காந்தி மோகன சந்திர பாலயோகி தான். ஓகே. அடுத்து 15வது மக்களவை சபாநாயகர் வந்து யார் அப்படின்னா மீரா குமார். 16வது மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன். 11வது PA சங்குமா. அடுத்து ஒவ்வொரு மக்களவையின் சாதாரண காலம் எத்தனை? சிம்பிளா மக்களவை காலம் 5 வருஷம். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் எப்ப வந்துச்சு அப்படின்னா 5வது மக்களவை தான். 5 வருஷம் 10 மாசம் 6 நாள். ஏன்னா அப்பதான் என்ன நடந்துச்சு? அவசர நிலை 1971 77. அடுத்து ஷிப்லே ஷார்டஸ்ட் வந்து எப்பனா 98 to 99 12வது மக்களவை 1 வருஷம் 1 மாசம் 4 நாள் தான். ஆர்டிகல் 81 கீழே லோக்சபா பத்தி சொல்றாங்க. மக்களவையினுடைய தந்தையாக கருதப்படுவர் முதல் சபாநாயகர் GV மவளக்கர் அவர்கள் தான். மேக்சிமம் 552 சீட்டு. மணிபில்லுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா அதுவும் லோக்சபா கிட்ட இருக்குதுன்னா லோக்சபாவிலேயே அதிகமான சீட் எந்த மாநிலத்துக்கு இருக்குது? உத்தரப்பிரதேசம். அடுத்து கேள்வி நேரத்துக்கு பிறகு பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டவட்டமான விஷயத்தை பற்றி விவாதிப்பதற்காக நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் என்ன அப்படின்றது கேள்வி. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். ரைட்டா? அதாவது ஒத்திவைப்பு தீர்மானம். ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை ஒத்தி வச்சுட்டு திருப்பி கொண்டு வர. ரைட்டா? அதுதான் கொஸ்டின் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பொழுதுமே ஒரு நாடாளுமன்ற அவை நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் வந்து என்னன்னா கொஸ்டின் அவர் தான். அதுக்கு அடுத்து என்னன்னா 0 ஹவர் நடக்கும். 0 ஹவர்னா ஏன் 0 ஹவர்னா 0000 அந்த 12 மணி 12:00 அதனால 0 ஹவர். கொஸ்டின் கியூ அதுக்கு அடுத்து ஆல்பபெட் Z. ஸோ அது கேட்பாங்க. கொஸ்டின் அவருக்கு அடுத்து 0 ஹவர் நடக்கும். அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். அடுத்தது மக்களவை தேர்தலுக்கு தகுதி பெற குறைந்தபட்ச வயது என்ன? 25. ஸோ பிரசிடென்ட்டுக்கு 35, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 35, அடுத்து பிரைம் மினிஸ்டருக்கு 25. இன்கேஸ் பிரைம் மினிஸ்டர் மக்களவை உறுப்பினர்னா 25, மாநிலங்களவை உறுப்பினர்னா 30. புரியுதா என்ன சொல்றேன்? மக்களவை சபாநாயகருக்கும் 25 தான், மக்களவை உறுப்பினருக்கும் 25 தான், ராஜ்யசபா உறுப்பினருக்கு 30. அடுத்து இப்ப நடக்கிறது எத்தனாவது லோக்சபானா 18வது லோக்சபா. 542 பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோக்சபால வந்து பார்த்துட்டீங்கன்னா உறுப்பினர் ஆகிறதுக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல எத்தனை செக்யூரிட்டி டெபாசிட் நான் சொல்லுவாங்க டெபாசிட் வாங்குவாங்க அப்படின்ட்டு. எலெக்ஷன்ல போட்டியிடுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும். அது லோக்சபாவுக்கு எவ்வளவுனா 25,000 ரூபாய். இன்கேஸ் தேர்வாயிட்டாங்கன்னா 25,000 ரீஃபண்ட் பண்ணுவோம். ஓட்டர் ரொம்ப குறைவான டெபாசிட் இருந்தாங்கன்னா அந்த பணம் யாரு? கவர்மெண்ட்
போயிடும். தமிழ்நாட்டுல அசம்பிளிக்கு போயிடும், இங்க ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இதுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நானே எலெக்ஷன் கமிஷன் தான் எடுத்துக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க தானே எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றப்ப வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கு. பட் ஆனா அது நம்ம தமிழ்நாடு சைட்ல வந்து அதை வந்து வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இன்கேஸ் வேணும்னா அதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா தாராளமா முடியும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் முடியாது அப்படிங்கிறது. அடுத்தது, இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிவதற்குள் மக்களவையை கலைக்க முடியும். யாருடைய அட்வைஸ் அப்படிங்கிறது கேள்வி. சிம்பிள். ஏன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியோ துணை குடியரசுத் தலைவரோ மக்களவையினுடைய சபாநாயகர் கீழெல்லாம் வேலை பார்க்கறது கிடையாது. சிம்பிளா என்னது, பிரதமருடைய ஆலோசனை. ஒரு குறிப்பிட்ட மசோதா நிதி மசோதாவா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கிறது யாரு, இப்பதான் பார்த்தோம். ஒரு மசோதா பில்ல மணி பில்லா இல்லையான்றதை முடிவு பண்றது யாரு, மக்களவையினுடைய சபாநாயகர் தான். 110 ஆர்டிகல் 3க்கு கீழே அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. மக்களவையில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் பிரதிநிதிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன? SC STக்கு எத்தனை எவ்வளவு ரிசர்வேஷன் அப்படின்றது கேள்வி. 131. 412 பேர் வந்து ஜெனரலுக்கும், 84 SCக்கும், 47 STக்கும். டோட்டலா 84 + 47 131. நாடாளுமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை அமர்வுகளை நடத்துது? எத்தனை செஷன்? 3. BMW பட்ஜெட், மான்சூன், வின்டர். ஒரு வருடத்தில் மக்களவையின் எத்தனை அமர்வுகள்? சேம் அதே கொஸ்டின் தான் கேட்டோம். பட்ஜெட், மான்சூன், வின்டர். மக்களவைக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை, அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் மக்களவைக்கு வந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்றத கேட்கறாங்க. எத்தனை பேரு? அது 2 யாரு? எப்ப கேன்சல் பண்ணாங்க? 2019. எப்ப நடைமுறை வந்துச்சு? எந்த சட்ட திருத்தம்? 104வது சட்ட திருத்தம். இந்திய நாடாளுமன்றம் எதெல்லாம் கொண்டது? இந்திய நாடாளுமன்றம் அப்படின்னால யாரெல்லாம்? குடியரசுத் தலைவர், மக்கள் மன்றம், மாநிலங்கள். இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாடாளுமன்றம் எந்த ஆண்டில் அவைகளுக்கு கொண்டது? 1952. இந்திய நாடாளுமன்றம் சூழலில் பூஜ்ய நேரம் என்றால் என்ன? 0 ஹவர். நான் ஆல்ரெடி சொன்னேன், 0னா கொஸ்டின் அவருக்கு அடுத்து வர்றதுதான் வந்து 0 ஹவர். கொஸ்டின் அவருக்கு அடுத்து கியூ அடுத்து தான் இசட். கொஸ்டின் அவர் கொஸ்டின் நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல பார்த்தோம். போன கிளாஸ் முந்தின கிளாஸ் கொஸ்டின் அவர்ல வந்து ஸ்டார்ட் கொஸ்டின் கேட்பாங்க, அன்ஸ்டார்ட் கொஸ்டின் கேட்பாங்க, ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஓரல் ஆன்சர், ரிட்டன் ஆன்சர் அதெல்லாம் பார்த்தோம்னா அதுதான் கொஸ்டின் அவர்ல கேட்கறது. மக்களவை விவாதங்கள் எந்த மொழியில் அச்சிடப்படுகிறது? எந்தெந்த மொழியில் அச்சிடப்படுகிறது? ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் 2 மொழியிலும். அடுத்தது, மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 வருஷம். அடுத்தது, மக்களவையின் சபாநாயகர் அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் பதவி வகிக்கிறார்? அவரும் 5 வருஷம் தான். அடுத்தது, மக்களவையில் முதல் எதிர்கட்சி தலைவர் யாரு? எதிர்கட்சி தலைவர். அடுத்து, இந்திய நாடாளுமன்றத்தில் பொதுவாக நிதி வரவு செலவு தாக்கல் செய்வது யார்? பினான்ஸ் மினிஸ்டர் தான். ரைட்டா? கீழ்கண்டவர்கள் யார் மக்களவை சபாநாயகராக இருக்கவில்லை அப்படின்றது கேள்வி. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? இதுக்கான ஆன்சர் வந்து சந்திரசேகர். மீரா குமார் வந்து ஃபர்ஸ்ட், அவங்க தான் வந்து முதல் பெண் சபாநாயகர். 2009 to 14 பல்ராம் ஜாக்கர் இருந்திருக்காரு, GMC பாலயோகிலாம் இருந்திருக்கிறாங்க. சந்திரசேகர் இருந்தது கிடையாது. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் இப்பதான் பார்க்கலாம். ஆன்சர் மீரா குமார். மக்களவை கூட்டத்தை நடத்துவதற்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை, இதை நம்ம பார்த்தோம் போன கிளாஸ், முந்தின கிளாஸ் பார்த்தோம். இது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. கோரம் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம்ல, அதுதான் கோரம். ஆர்டிகல் 100ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 87வது பிரிவின்படி நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் ஒன்றாக கூடி உரையாற்றலாம்,
யார் தலைமைக்கு கீழே அப்படின்றது கேள்வி. ரைட்டா? அதான் ஜாயிண்ட் சிட்டிங். துணை குடியரசுத் தலைவர் எப்படி வரும்? அதாவது இந்த இருக்குல்ல ஜாயிண்ட் சிட்டிங் 108க்கு கீழே ஒரு மசோதா சட்டமாக ஒரு அவையில பாஸ் ஆயிடுச்சு, இன்னொரு அவையில பாஸ் ஆகலன்னா 108 கீழே ஜாயிண்ட் சிட்டிங்கை போட்டு அதுக்கு தலைவரா சபாநாயகரை போடுவாங்க. 108. சட்டமன்றத்தின் மிக முக்கியமான செயல்பாடு என்ன? மாநிலத்தில் அமைதியெல்லாம் கிடையாது, பட்ஜெட்டை தாக்கல் செய்யறது கிடையாது, நிர்வாகி மீதான கட்டுப்பாடுலாம் கிடையாது. சட்டங்களை உருவாக்குறது தான் சட்டமன்றத்தினுடைய வேலை. ஓகே. அடுத்தது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு வழங்குகிறது? ஜாயிண்ட் சிட்டிங் எந்த ஜாயிண்ட் சிட்டிங் ஸ்பீக்கர் தலைவரா இருப்பாரு? 108. ரைட்டா? ஆனா அதுக்கு அழைப்பு விடுறது யாரு? பிரசிடென்ட். அடுத்து மக்களவையில் நடைமுறை மற்றும் வணிக நடத்தை விதிகள், அதாவது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ். ஸோ நாடாளுமன்ற அவையின் முன் ஒரு முறையான தீர்மானத்தை உள்ளடக்குவதில்லை, எனவே இந்த விதியின் கீழ் உள்ள விஷயங்களில் விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்த முடியாது. அது எந்த ரூலுக்கு கீழே வருது அப்படின்றது கேட்காங்க. அந்த ரூல் நம்பர் இது ஆக்சுவலா கஷ்டமான ஒரு கொஸ்டின். ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஆக்சுவலாக கொஸ்டினே தேவையில்லாம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். அதான் இதை போட்டிருக்கேன். ரொம்ப ரேரா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் யாராலையும் ஆன்சர் அட்டன் பண்ண முடியாது. ஆர்டிகல் வந்து 193. ஓகே. அடுத்தது 17வது மக்களவை சபாநாயகர் வந்து யார் அப்படின்றது கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஓம் பிர்லா. ஓகே. 17வது ஓம் பிர்லா தான், 18வது ஓம் பிர்லா அவர்கள் தான். சுமித்ரா மகாஜன் 16, சோம்நாத் சட்டர்ஜி 14, மீரா குமார் 15. மக்களவையில் ஒரு கேள்வியை விவாதத்திற்கு ஏற்பதை யார் தீர்மானிப்பது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஸ்பீக்கர் தான். அவங்க எல்லாமே முடிவு பண்றது யாரா? சிம்பிளா ஸ்பீக்கர் தான். 17வது மக்களவைக்கு எத்தனை பெண் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட? இதுவுமே கஷ்டமான கொஸ்டின் தான், யாருமே ஆன்சர் அட்டன் பண்ண முடியாது. ஆன்சர் 78. அடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார்? பார்த்தோம்னா சபாநாயகர் தான். ஜாயிண்ட் செட்டிங்க்கு எந்த ஆர்டிகல்? 108. ஸோ இது ஃபுல்லா வந்து மக்களவையினுடைய சீட்டு. ஆந்திர பிரதேஷ் 25, அருணாச்சல பிரதேஷ் 2, அஸ்ஸாம் 14, பீகார் 40, சத்தீஸ்கர் 11, கோவா 2, குஜராத் 26, ஹரியானா 10, ஹிமாச்சல பிரதேசம் 4, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 5, ஜார்க்கண்ட் 14, கர்நாடகா 28, கேரளா 20, மத்திய பிரதேசம் 29, மகாராஷ்டிரா 2வது அதிகம் 48, மணிப்பூர் 2, மெகாலயா 2, மிசோரம் நாகாலாந்து 1, புதுச்சேரியும் 1. அடுத்து ஒடிஷா 21, பஞ்சாப் வந்து 13, ராஜஸ்தான் வந்து 25, சிக்கிம் 1, அந்தமான நிக்கோபாரும் 1, தமிழ்நாடு 29, தெலுங்கானா 17, திரிபுரா 2, உத்தரப்பிரதேசம் ஹையஸ்ட் 80, உத்தரகாண்ட் 5, வெஸ்ட் பெங்கால் 42, டெல்லி 7, தாத்ரா நகர் ஹவேலி, தமன் அண்ட் டியூ. முன்னாடி தாத்ரா நகர் ஹவேலி, தமன் அண்ட் டியூ 2 வேற யூனியன் பிரதேசமா இருந்துச்சு. இப்போ 1 சேர்த்துட்டாங்க 2020. ஸோ 2 சீட்டு. அந்தமான நிக்கோபார் 1. இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதுக்கெல்லாம் ஒரு சீட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு அதிகமான சீட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து லட்சத்தீப்புக்கு 1, லடாக்குக்கு 1, சண்டிகருக்கு 1. ஆங்கிலோ இந்தியனுக்கு ரிசர்வேஷன் 2 சீட் இருந்துச்சு, அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. 104வது சட்ட திருத்தம் 2019. ஓகே.